மாணவர்களே, எங்களுக்கு ரசாயன கணிப்புகள் 50ஆம் வகுப்பு. இங்கே நாங்கள் படிக்கிறது 3.6 மூன்றாம் அலகண்ட 6வது பகுதி. எவ்வாறு ரசாயன தாக்கங்களை ஈடு செய்யலாம். இது நாங்கள் ஏற்கனவே 48ஆம் 49ஆம் வகுப்பில் செய்துட்டோம். உங்களுக்கு இதில் நான் சொல்லியிருக்கிறேன், ஃபைனல் எக்ஸாம் கேள்விகளை செய்கிற அளவுக்கு நீங்கள் படிக்கணும்னால் ஏறத்தாழ 10 வகைகள் இருக்குது. இந்த 10 வகைகளை முடிச்சிட்டோம்னு சொன்னால் தான் நம்ம ஃபைனல் எக்ஸாம் கேள்வி, எஸ்ஏ கேள்வி, ஒவ்வொரு முறையும் வரக்கூடிய 9ஆம் கேள்வி பி புதிய சிலபஸ் படி 19 சிலபஸ் என் கேள்வி முழுமையாக செய்யலாம். இந்த ஒற்றையர் தாக்கத்தில் இடமான நியமிப்புகள் செய்கிறதுக்கு இந்த 10 வகையான தாக்கங்களும் எங்களுக்கு அத்தியாவசியம். அது மட்டுமல்ல, இது வெறும் 3ஆம் அலகுக்குரியதை தான் அல்ல. ஏன்னா 12ஆம் அலகு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, இதே போல் இன்ஆர்கானிக் அண்ட் மட்டுமல்ல, நாங்கள் போன கிளாஸில் பார்த்தோம் 2020க்குரிய 7ஆம் எம்சிக்யூவா அண்ட் ஆர்கானிக்குள்ளேயும் வரும். சரி, நல்லது. இப்போ நாங்கள் இதைத்தான் காய்ச்சிக்கிட்டு இருக்கிறோம். நம்மளோட 48வது வகுப்பில் ஒரு தாக்கம் எழுதப்பட்டால் என்னென்ன விளைவுகள் வரலாம், அதை எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த தியரி உங்களுக்கு செய்து முடிச்சுட்டேன் 48ஆம் வகுப்பில். பிறகு 49ஆம் வகுப்பில் நாங்கள் 2 வகைகள் செய்து முடிச்சிட்டோம். இப்போ மொத்தம் 10 வகையில் 48ஆம் வகுப்பில் 1ஆம் 2ஆம் வகை, 49ல் 3 4ஆம் வகை செய்துட்டேன். அவை இப்போ நாங்கள் வர வேண்டியது 5ஆம் 6ஆம் 7ஆம் அவ்வாறு வகைகளுக்கு வரணும். ரசாயன தாக்கங்கள் ஈடு செய்யக்கூடிய வகைகள். ரைட். இந்த 5 6க்கு போக முதல்ல இடையில் நான் ஒரு பகுதி போகும்போது செய்ய போகிறேன். என்ன, அரை தாக்கங்களை எவ்வாறு ஈடு செய்யலாம்னு சொல்லி, அரை தாக்கங்களை எவ்வாறு ஈடு செய்யலாம் ஒரு பதிப்பை கதைக்க போகிறேன். கவனிங் மாணவர்களே, எங்கேயும் ஒரு முழுமையான தாக்கம் நிகழும் போது நாங்கள் சொல்லும் போது மெக்னீசியம் ப்ளஸ் குளோரைட், மெக்னீசிய குளோரைட் வருது. இந்த தாக்கத்தில், ரசாயன தாக்கத்தில் எப்போதும் 2 அணுக்களுக்கு இடையில் ஒரு அணு எலக்ட்ரான் இலக்கு அச்சியேற்றம் அடையும். மற்றைய மூலகம் எலக்ட்ரான் இயக்கம் தாழ்த்தல் அடையும். Mg0 விளைவுல +2, எனவே Mg அச்சியேற்றம் அடையுது. இந்த அச்சியேற்றங்களை சொல்கிற வேகம் உங்களுக்கு இருக்குது, நான் ஏன் அதெல்லாம் படிச்சிட்டோம். Cl2 சுயாதீன மூலக நில 0, MgCl2க்குள்ள குளோரின் மைனஸ், ஆகவே தாழ்த்தல் அடையுது. அதாவது மெக்னீசியம் எலக்ட்ரான் 2 இழக்குது, Cl2 2 எலக்ட்ரானை ஏற்குது. ஒரு Cl ஒரு எலக்ட்ரான், 2 எலக்ட்ரான் ஏற்குது. அப்போ மெக்னீசியம் ஒற்றையேற்றம் அடையும், குளோரின் தாழ்த்தல் அடையும். அதாவது ஒரு அணு எலக்ட்ரான் இலக்கம், மற்ற அணு எலக்ட்ரான் இயக்கம். எனவே இதுக்குள்ள 2 அரை தாக்கங்கள், எலக்ட்ரான் இழப்பது ஒரு அரை தாக்கம், ஏற்பது இன்னும் ஒரு அரை தாக்கம். இந்த அரை தாக்கங்கள் 2 இணைஞ்சுதான் இந்த முழு தாக்கம் நிகழுது. இவ்வாறு ஒவ்வொரு முழு தாக்கங்களுக்குள்ளேயும் குறைந்தபட்சம் 2 அரை தாக்கங்கள் இருக்கு. ஒவ்வொரு முழு தாக்கத்துக்குள்ளேயும் குறைந்தபட்சம் 2 அரை தாக்கம். ஏன் குறைந்தபட்சம்னு சொன்னேன்? இப்போ 3 அரை தாக்கம் 4 அரை தாக்கம் வரலாமா? பொறுத்திருந்து பார்ப்போம். வரலாம், அப்படி வாய்ப்பு இருக்குது. எங்களோட அநேகமாக நான் எதிர்பார்க்குறேன் நம்மளோட 8ஆம் 9ஆம் வகைக்குள்ளே சந்திக்கத்தான் போகிறீங்க. அப்போ இயல்பாக எங்களுக்கு ஒரு முழு தாக்கத்துக்குள்ளே 2 அரை தாக்கம் இருக்கும். 2க்கு மேற்பட்டும் வரலாம். பொறுமையாக இருங்க, பின்னால் காணுவோம். சரி, இன்னும் ஒரு கருத்து நான் இப்போ சொன்னேன். ஒரு தாக்கத்தில் மாணவர்களை ஒரு மூலகம் இழக்க இன்னும் ஒரு மூலகம் ஏற்குதுன்னு சொன்னேன். உங்களோட 7ஆம் வகைன்னு நினைக்கிறேன்னு பார்ப்போம். இருவழி விகாரம். இருவழி விகாரம் அப்படின்னால் குறித்த ஒரே மூலகம் தானே எலக்ட்ரான் இலக்கம், தானே எலக்ட்ரான் ஏற்கு. ஒரு மூலகம் 2 இயல்பையும் காட்டு, தானே இலக்கம் தானே ஏற்கு. அதை சொல்ல இருவழி விகாரம். அப்படியும் இருக்கு. பொதுவாக இரு மூலகங்கள் ஒன்று இலக்கமற்றது இருக்குது, ஆனால் இருவழி விகாரம் ஒரே மூலகம் 2ஐயும் செய்யும். அப்படியும் இருக்கு. பார்ப்போம். சரி, இப்போ எங்களோட நோக்கம் இந்த அரை தாக்கங்களை இனம் கண்டு எவ்வாறு இந்த அரை தாக்கங்களை ஈடு செய்யலாம்.
அச்சியேற்றில் மட்டும் எப்படி ஈடு செய்யலாம், தாழ்த்தில் மட்டும் எப்படி ஈடு செய்யலாம். அடுத்த கட்டம், இந்த 2 அரை தாக்கங்களை இணைச்சி எவ்வாறு ஒரு முழு தாக்கத்தை ஈடு செய்யலாம், ஒரு முழுமையான தாக்கத்தை எவ்வாறு ஈடு செய்யலாம், இதை பற்றி படிக்கிறது தான் எங்களோட முதல் கட்டம் இந்த 50ஆம் வகுப்புல. ரைட். அடுத்து நாங்கள் இன்னும் இல்லை சில வகைகளும் இந்த வகுப்புக்குள்ளே செய்யலாம்னு எதிர்பார்க்குறேன். எங்களை நேரம் எஞ்சும் நினைக்கிறேன், பார்ப்போம். சரி மாணவர்களே, இப்போ நாங்கள் ஆரம்பிப்போம். அரை தாக்கங்களை ஈடு செய்தல்னு சொல்லி அப்போ நீங்கள் ஒரு ஹெடிங்கோடு கொடுக்கலுங்க, ஒரு தலைப்படுதுங்க, அரை தாக்கங்களை ஈடு செய்தல். ரைட். அடுத்த வரியில் அதே கீழே எழுதுங்க, பொதுவாக எழுதுங்க. பொதுவாக அனைத்து அச்சியேற்றல் தாழ்த்தல், அனைத்து அச்சியேற்றல் தாழ்த்தல் தாக்கங்களின் போது, அச்சியேற்றல் தாழ்த்தல் தாக்கங்களின் போது அடுத்தடுத்த வரையில் எழுதுங்க. 1 அச்சியேற்றல் அரை தாக்கம், 2 தாழ்த்தல் அரை தாக்கம், என இரு வகை அரை தாக்கங்களும் நிகழும். என இரு வகை அரை தாக்கங்களும் நிகழும். தொடர்ந்து இங்கு இவ்வரை தாக்கங்களை ஈடு செய்யும் முறைகள், இங்கு இவ்வரை தாக்கங்களை ஈடு செய்யும் முறைகள், கமா கமா தொடர்ந்து கமா அவற்றிலிருந்து அம்முழு தாக்கத்தினை ஈடு செய்தல், அம்முழு தாக்கத்தினை ஈடு செய்தல் என்பன பற்றியே ஆராயப்படும், என்பன பற்றியே ஆராயப்படும். இப்போ மாணவர்களே நாங்கள் வருவோம். நாங்கள் இவ்வாறு ஒரு முழு தாக்கத்தை கேட்பனை செய்வோம். கவனிங்க, ஒரு பேம் வாங்கினேன், ஆக்சலேட் கார ஊடகம். ரைட். இவ்வாறு எங்களுக்கு ஒரு முழு தாக்கம் தரப்படுகிறது. உங்களுக்கு தேவை இதுக்குள்ள இரு அரை தாக்கங்கள் இருக்கிறதாக இப்போ நாங்கள் சொன்னோம். எது அச்சியேற்றல், அடுத்து தாழ்த்து. அதை நான் முதல் அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல்ல உங்களுக்குரிய முதல் படி விளைவுகளை நான் கண்டுக்கணும். நான் சொல்லிக்கிறேன். நாங்கள் 48வது வகுப்புல விளைவுகளை வாரி இடம் காணலாம்னு சொல்லி படிச்சிட்டோம். சொல்லுங்க, மெங்கனஸ் கார ஊடகம் தான் MnO2 படியும். ஆக்சலேன் கார ஊடகம் CO3 2- ஆக மாறும். ரைட். இப்போ எங்களுக்கு அந்த விளைவுகள் சரி. இனி வருவோம். இங்கே எது எங்களோட அரை தாக்கங்கள் சொல்லுங்க. மெங்கனஸ் +7 +4க்கு தாழ்த்தல் அடை. 7 4க்கு தாழ்த்தல் அடை. சொல்லுங்க, கார்பன் +3 +4க்கு அச்சு ஏற்றமடை. கார்பன் அச்சு ஏற்றமடை. கார்பன் இவ்வாறு அச்சு ஏற்றமடை. ரைட். அவை இப்போ நாங்கள் வரும் பாருங்க. அச்சு ஏற்றல் அரை தாக்கம், தாழ்த்தல் அரை தாக்கம். எது ஒட்சியல் அரை தாக்கம்? ஆக்சலேட் கார்பனேட்டாக மாறுவது. இது
இதில் தாழ்த்தலடை தாக்கம் பெர்மாங்கனேட் MnO2 மாறுவது. சரி, இப்போ எங்களுக்குரிய முதல் படி எவ்வாறு ஈடு செய்யலாம் அதன் இப்போ நோக்கம் கவனிங்க. நான் இவ்வாறு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், கவனிங்க. அரை தாக்கங்களை ஈடு செய்யும் பொழுது முதலாவது படி உங்களுக்கு போர்டு விளங்குற சிக்கலாக இருக்கும், நான் கீழே சொல்லிக்கலாம். எங்களுக்குரிய முதல் படி இவ்வாறு மாணவர்களே, அரை தாக்கங்களை ஈடு செய்யும் பொழுதும் 4 விடயங்களை கருத்தில் கொள்ளணும். அந்த ஒழுங்குல வரணும், அதான் முக்கியம். கவனிங்க, முதலாவது உரிய அணுக்களை ஈடு செய்யணும். உரிய அணுக்கள் உங்களுக்கு அந்த மொழி தெரியும். உரிய அணுக்கள்னு சொன்னது எலக்ட்ரான் இலக்கம் அல்லது ஏற்குமான. இந்த இடத்துல கார்பன், இந்த இடத்துல மேங்கனஸ், இதான் உரிய அணு. நான் பல இடங்கள் அந்த வசனம் பாய்ச்சிட்டோம். உரிய அணுக்களை ஈடு செய்யணும். ரைட், இங்கே 2 கார்பன். அவை நாங்கள் என்ன செய்வோம், விளைவிலும் உங்களுக்கு 2 கார்பன் இவ்வாறு கார்பனை சமப்படுத்துவோம். ஒரு மெங்கனஸ் ரைட், உரிய அணுக்கள்னு சொன்னது சரி. இரண்டாவது இலத்திரங்களை ஈடு செய்யணும். அப்படின்னு என்ன, இலக்கம் அல்லது ஏற்கம் இலத்திரங்களின் எண்ணிக்கைகளை ஈடு செய்யணும். சொல்லலாம் கார்பன் +3 இருந்து +4 போகுது. இங்கே கார்பன் 3, அங்கே 4. அப்படின்னாலும் உங்களுக்கு தெரியும், ஒரு கார்பனான ஒரு இலத்திரன் இலக்கு. எனவே இரண்டை இலக்கு இழந்தால் தாக்கி இழந்தால் விளைவுல போய் சேரும், விளைவுக்குத்தான் போய் சேரும். எனவே அந்த இலத்திரன் விளைவின் பக்கம் எழுதணும். ஏற்குதுன்னா தாக்கின் பக்கம், இலக்குதுன்னா நீ விளைவின் பக்கம். ரைட், விளைவுல தான் இலத்திரன் போய் சேரும். அப்போ கவனிங்க, +3 +4, ஒரு கார்பன் ஒரு இலத்திரன், 2 கார்பன் இருக்குது, 2 இலக்கு. கீழே வாங்க, மேங்கனஸ் +7 இருக்கு. மேங்கனஸ் +7 இருக்கு. விளைவில் அதே மேங்கனஸ் +4 மாறுது. சொல்லுங்க, +7 +4 போகுதுன்னு சொன்னால் 3 இலத்திரங்களை ஏற்கணும். +7 4 போக 3 ஏற்கணும். எனவே 3 இலத்திரனை ஏற்கும். மேங்கனஸ் 3 இலத்திரனை ஏற்கும். இவ்வாறு இலக்கம் ஏற்கும் இலத்திரங்களின் எண்ணிக்கைகளை சமப்படுத்தணும். முதலாவது உரிய அணுக்கள், இரண்டாவது இலத்திரங்கள், மூன்றாவது மின் ஏற்றத்தாழ ஊடகம். மின் ஏற்றத்தாழ ஊடகம் என ஊடகத்தின் எண்ணிக்கையை சமப்படுத்தணும். சொல்லுங்க, இந்த பக்க ஏற்றம் 2-, அந்த பக்க ஏற்றம் 4-6-. இல்லை 2-, 6-. ஆகவே எங்களுக்கு விளங்குது, இந்த பக்கம் 4- குறையுது. 2-, 6-, 4- குறையுது. எனவே 4OH-. தாக்கி 4OH- ஏற்குது. ஏன் சொன்னீங்க, 2-, 6-, 4 குறையுது. 4OH- தாக்கின் பக்கம். ரைட், இங்க வாங்க. இதுல 4- அங்கு ஏற்றம் 0. அது உங்களுக்கு விளங்கணும். மின் ஏற்றத்தாழ ஊடகம், எங்களோட ஊடகம் காரம், அதாவது மைனஸ். அமிலம் என்றால் கவனம், H+, N. இது 2- அது 6- சொன்னால் H+ ஆக இருந்தால் எந்த பக்கம் கற்பனை செய்யுங்க, விளைவின் பக்கம் 4H+ வரும். அமில ஊடகம், இது கார ஊடகம். எனவே OH-
6 ஈடு செய்ய இந்த பக்கம் நீங்கள் 4 OH இணைக்கணும். இங்கே வரும் 4 மைனஸ் அது 0. எனவே இப்போ எங்களுக்கு 4 OH மைனஸ் விளைவின் பக்கம், 4 OH மைனஸ் விளைவின் பக்கம். ரைட், அதுவும் சரி. இறுதியாக HO அணுக்களான H2O மூலக்கூறுகள், H2O மூலக்கூறுகள் ஐதரசன் ஆக்சிஜன் அணுக்களால் எத்தனை H2O மூலக்கூறு எந்த பக்கம் சொல்லுங்க. இங்கே 4H, ஆகவே விளைவின் பக்கம் 2 H2O. இங்கு 4H, தாக்கின் பக்கம் 2 H2O. முடியுது, இவ்வளோதான். இது ஒரு ஈடு செய்யப்பட்ட அரை தாக்கம், ஈடு செய்யப்பட்ட அரை தாக்கம். இது அச்சியேற்றல் அரை தாக்கம், இது தாழ்த்தல் அரை தாக்கம். இவ்வாறு ஒவ்வொரு அரை தாக்கத்தை நாங்கள் ஈடு செய்யும் பொழுது 4 படிகள். முதலாவது உரிய அணுக்கள், 2 இலத்திரன், 3 மின் ஏற்றத்தாழ ஊடகம், இறுதியாக HO அணுக்களான H2O மூலக்கூறுகளை ஈடு செய்யணும். ரைட், இப்போ நாங்கள் இன்னும் ஒரு தாக்கம் இதே போல் எழுதி பார்ப்போம். அமில ஊடக தாக்கத்தை பாருங்க மாணவர்களே. Cr3+ பிஸ்மத்தேட் அமில ஊடகம். சொல்லுங்க விளைவுகள். நான் அடிக்கடி சொல்லி வரேன், கவனம். ஃபைனல் எக்ஸாம் உங்களோட வரக்கூடிய எஸ்ஏக்களில் மாணவர்களே அநேகமாக நீங்கள் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 3 அல்லது 4 தாக்கங்கள் ஈடு செய்ய வேண்டி வரும். 3 தாக்கம் வந்தால் 2க்கு விளைவுகள் சொல்லினும் 3ஆம் தாக்கத்துக்கு விளைவு தரமாட்டாங்க. பொதுவாக நீங்கள் கடைசி ஒரு 10 வருட எஸ்ஏக்களில் பார்த்துக்கலாம். முன்ன 8B, இப்போ 9B எஸ்ஏயில் 4 தாக்கம் இருந்தால், சமப்படுத்த வேண்டிய 4 தாக்கம் இருந்தால் அநேகமாக ஒரு 2 இல்லை 3 தாக்கங்களுக்கு விளைவுகள் சொல்லப்பட்டிருக்கு. 1க்கு அல்லது 2க்கு விளைவு சொல்ல மாட்டேங்க. பிரச்சனை அதுக்குள்ளே தான் அந்த தாக்கத்திற்குரிய விடியே இருக்கு. நீங்கள் அதை சரியாக விளைவுகளை இனங்கண்டு பீசமானது கண்டுபிடிக்க இல்லையா, உங்களோட பீசமான பிழைக்குதா, அதோடைய அந்த இசைக்களி பறந்துடும். இதான் பலர் விடுற பிள்ளைகள். அதனால் கவனம். நான் உங்களை நல்ல டைம் எடுத்து ஒரு வகுப்பு முழுக்க செய்துவிட்டிக்கிறேன். விளைவுகளை எப்படி கண்டுபிடிக்கிறது மிக கவனமானவர்களே. ரைட், இப்போ நாங்கள் வருவோம் இதுக்குரிய விளைவுகள், இந்த தாக்கத்தின விளைவுகள். முதல் உங்களுக்குரிய விளைவுகளை சரியாக எழுதிக்கணும். Cr3+ அமில ஊடகம். எங்களுக்கு அமில ஊடகம் குரோமியம் 3+ அல்லது டைக்ரோமேட், குரோமிக் 3 அல்லது டைக்ரோமேட் வரும். இந்த இடத்துல குரோமிக் 3 இருக்கிறதுனால எனவே அடுத்த விளைவு டைக்ரோமேட்டாக இருக்கு அமில ஊடகம். அடுத்து உங்களுக்கு தெரியும் பிஸ்மத்தேட். பிஸ்மத்தேட்னு சொல்லி வந்துட்டால் அமில ஊடகத்தில் விளைவு பிஸ்மத் ஆக்சி, BiO+. இதான் நம்மளுக்கு தெரியும் அமில ஊடக தாக்க விளைவு. ரைட், இப்போ நாங்கள் விளைவை கண்டுபிடிச்சிட்டோம். இது உங்களோட முதல் படி. 2வது படி அச்சியேற்ற தாழ்த்தல் அரை தாக்கங்களை இனம் காணணும். சொல்லுங்க. குரோமியம் +3 விளைவு +6 அச்சியேற்றன்னு பார்க்கறதுல நல்ல பயிற்சி எடுத்துக்கிறோம், நல்ல வேகம் எடுக்கணுங்க. ரைட், அது அச்சியேற்றம் அடையும். சொல்லுங்க. பிஸ்மத் +5 இருக்குது, +3 தாழ்த்தல் அடையும். எனவே அச்சியேற்றல் அரை தாக்கம் இது Cr3+ டைக்ரோமேட்டாக மாறுவது அச்சியேற்றல் அரை தாக்கம். சொல்லுங்க. தாழ்த்தல் அரை தாக்கம் பிஸ்மத் 8 பிஸ்மத் ஆக்சி கேட்டைனாக மாறுவது, இது தாழ்த்தல் அரை தாக்கம். ரைட், முதல் படி என்ன? அச்சியர தாழ்த்தல் அரை தாக்கங்களை இனம் காணணும். என்ன 2வது படி? உண்மையில தான் முதல் அது கண்டுட்டீங்க தானே, அதுக்கு அடுத்த கட்டம். முதல் படி உரிய அணுக்களை ஈடு செய்யணும். அந்த அச்சியர தாழ்த்தல் அரை தாக்கங்களை இனம் கண்டு இப்போ நோட்ஸ் எழுதுக்க தெளிவாக எழுதிக்கொள்ளலாம். உரிய அணுக்களை ஈடு செய்யணும். எது உரியான? இலக்கம் அல்லது ஏற்பதன் உரியான. சொல்லுங்க. குரோமியம் தான் நீங்கள் இழக்குது. எனவே தாக்கி விளைவுகளுக்கு இடையில, இந்த அரை தாக்கத்தில் தாக்கி விளைவுகளுக்கு இடையில குரோமியத்தை ஈடு செய்யணும். இங்கே 2, இங்கே ஒரு குரோமியம், அவை 2ஆல் பெருக்கும். சரி,
சொல்லுங்க இந்த இடத்துல ஒற்றையறு தாளத்தில் பங்கேற்பது பிஸ்மத் பிஸ்மத் +5 +3 அவை பிஸ்மத் தான் ஆக்சிஜனை சமப்படுத்துகிற கவனம். இந்த இடத்துல உரியான பிஸ்மத் அதுதான் இலத்திரனை ஏற்குது. குரோமியம் இழக்குது, பிஸ்மத் ஏற்குது. எனவே குரோமியத்தை தான் ஈடு செய்யணும், இங்கே பிஸ்மத்தை தான் ஈடு செய்யணும். அதுதான் உரிய அண்ணன் நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லி வந்திருக்கிறேன். எனவே இரண்டு பக்கம் பிஸ்மத் சரியா இருக்கு, அப்போ விட்டுடுங்க. அப்போ முதலாவது படி சரி, உரிய அணுக்களை ஈடு செய்தல். ஏன்னா இரண்டாவது இலத்திரங்களை சமப்படுத்தணும், இலத்திரங்களை ஈடு செய்யணும். சொல்லுங்க குரோமியம் +3 +6க்கு போகுது. ஒரு குரோமியம் 3 இலத்திரன இலக்கு. எத்தனை குரோமியம்? 2 6 இலத்திரன இலக்கம் இலக்கம். எனவே விளையின் பக்கம் 6 இலத்திரங்கள் விளையின் பக்கம் கவனம். அடுத்து வரும் பிஸ்மத் பாருங்க +5 +3க்கு போகுது. எனவே 2 இலத்திரன்களை ஏற்கணும். உள்ளது ஒரு பிஸ்மத், 2 ஏற்கும். ரைட். அவை முதல் படி உரிய அணுக்கள், இரண்டாவது படி இலத்திரங்கள் சரி. என்ன மூன்றாவது படி மின் ஏற்றத்தாளர் ஊடகம். நான் சொல்லிக்கிறேன், ரசாயன தாக்கங்களின் போது மாறாத காரணிகள் அணுக்களின் எண்ணிக்கை, மின்னேற்றம். என்ன சிலப்பா லிஸ்ட் ஒன்று இருக்கு, நான் திரும்ப சொல்ல தேவையில்லை. கவனமானவர்களே, உங்களோட ரிசோர்ஸ் புக்கில் மின்னெடுத்தவன் கண்டுக்கையில் மிக முக்கியம். நான் சொல்லிக்கிறேன், இதுக்கு முதல் வகைகளை பார்த்து நீங்கள் எவ்வளோ முக்கியத்துவம்னு சொல்லி கவனம். ரைட். மின் ஏற்றத்தால தான் எத்தனை ஊடகம் எந்த பக்கம் வரும். ஊடகம் சொல்லுங்க இடத்துல என்ன ஊடகம் சொல்லிக்கிறீங்க, கவனம். என்ன ஊடகம்? அமிலம். அவை எத்தனை அமிலம் எந்த பக்கம் வரும். இப்போ நாங்கள் வருவோம் மின்னேற்றம். சொல்லுங்க இந்த பக்கமாக 6+ இருக்கு. என் 6+. இங்கே மின்னேற்றம் 6 இலத்திரனுக்கு 6- 2 8-. சொல்லுங்க 6+ இருக்குது, 8- இருக்குது. எனவே எத்தனை H+ எந்த பக்கம் வந்தால் ஏற்றம் சமனாக மாறும். இந்த பக்கம் நாங்கள் ப்ளஸ் எழுதுனா இந்த ப்ளஸ் தான் கூடிக்கிட்டு போகும். எனவே இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ்ஸை நாங்கள் அங்கே எழுதணும். H+ விளைவில் எழுதினால்தான் என்ன செய்யலாம், இந்த 6+க்கு சமப்படுத்தலாம். 8- 6+ மாற்ற 14 H+ தேவை, 14 H+ தேவை. எனவே விளைவின் பக்கம் 14 H+ தேவை. ரைட். இங்கே வாங்க, இந்த இடத்துக்கு வாங்க. இங்கே ஏற்றம் இதில் 1- 2 இலத்திரன். எனவே 3- தாக்கி பக்கம் ஏற்றம். விளைவின் பக்கம் ஒரு ப்ளஸ் ஏற்றம் இருக்கு. ஊடகம் அமிலம். காரம்னு சொன்னால் அது வேற கதை, இது அமிலம். எனவே சொல்லுங்க எத்தனை ப்ளஸ் H+ எந்த பக்கம் எழுதினா சமனாக மாறும், ஏற்றம் சமனாக மாறும். ஆகவே நாங்கள் விளங்கணும் 4 H+ தாக்கின் பக்கம், 4 H+ தாக்கின் பக்கம் 3- 1+ மாற்ற 4 H+ தாக்கின் பக்கம். அதுவும் சரி. இப்போ நீங்கள் மின் ஏற்றத்தால் எத்தனை ஊடகம் எந்த பக்கம், அதுவும் சரி. அதுவும் சரி. எனவே இப்போ நாங்கள் வருவோம் 4வது படிக்கு. என்ன ஐதரசன் ஆக்சிஜனால் எத்தனை H2O எந்த பக்கம், ஐதரசன் ஆக்சிஜனால் எத்தனை நீர் எந்த பக்கம் வரணும் பாருங்க. இந்த பக்கம் 14H 7O. எனவே தாக்கின் பக்கம் 7H2O, தாக்கின் பக்கம் 7H2O. இங்கு ஒரு O 3, அப்போ 2O 4H. விளையின் பக்கம் 2H2O, விளையின் பக்கம் 2H2O. ரைட். அவ்வளோதான். இதுதான் இந்த முழு தாக்கத்துக்கான அரை தாக்கங்கள், அதை வாறு ஈடு செய்கிறதுன்னு சொல்லி. இதே இப்போ நாங்கள் இன்னொரு தாக்கத்தையும் பார்ப்போம். திரும்பவும் ஒரு கார ஊடக தாக்கத்துக்கு வரும். ஆர்சனிக் நைட்ரேட் ஒரு கார ஊடகம். இந்த தாக்கத்தை ஆரம்பிக்க சற்று வெப்பமேற்றணும். விளைவுகள் நீங்கள் தான் எழுதிக்கணும். திரும்ப ஆர்சனிக் இந்த தாக்கத்தில் சற்று வெப்பமேற்ற +5 கொச்சியேற்றம் அடையும். அதுவும் நான் ASO4 சொல்லாமல் AO7 4- போயிடுவோம். என்ன விளைவுகள்
உங்களுக்கு ASO4 2- ஆசனைடு தரப்பட்டால் நீங்கள் அவ்வாறு எழுதலாம், அல்லது இரு ஆசனைடுக்கு போகலாம். சரி, அது உங்களோட தரவுகளுக்கு ஏற்ப நீங்கள் போகணும். இல்லை நீங்கள் எழுதுறீங்கன்னு சொன்னால் N 2 கூடுதலாக ஆசனைடுக்கு போயிருக்கலாம், நல்லது. சரி மாணவர்களே, அடுத்து கார ஊடகம் நைதரசன் விளைவு என்ன? NH3 ஆக தாழ்த்தல் அடையும் நைட்ரேட். ரைட், உங்களுக்கு விளைவுகள் தெரியும், அது நீங்கள் நல்லா பழக்கப்பட்டிருக்கிறீங்க. அடுத்த கட்டம் அட்சியர் தாழ்த்தல் அரை தாக்கங்களை இனம் காணணும். சொல்லுங்க, இதில் எது அட்சியர் அரை தாக்கம்? அட்சியத்தில் அடைவது ஆசனிக் 0+5. எனவே ஆசனிக் இவ்வாறு அட்சியேற்றம் அடையுது. சொல்லுங்க, தாழ்த்தல் அடைவது தாழ்த்தல் அரை தாக்கம் எது? நைட்ரேட் NH3 ஆக தாழ்த்தல் அடையும். நைட்ரேட் NH3 ஆக தாழ்த்தல் அடையும். ரைட், அவை நான் முதல் கட்டம் அட்சியர் தாழ்த்தல் அரை தாக்கங்கள் எழுதிக்கிட்டோம். சொல்லுங்க, இரண்டாவது கட்டம். உண்மையில் இரண்டில் திரும்பவும் சொல்லேன். அட்சியர் அரை தாக்கங்கள் இனம் காணணும். இனம் கண்ட பிறகுதான் ரைட் முதலாம் படி என்ன? அந்த அரை தாக்கங்களுக்குள்ள உரிய அணுக்களை இனம் காணணும், அதை ஈடு செய்யணும். எது உரியான? ஆசனிக் 0+5க்கு போகுது. எனவே அந்த உரியான ஆசனிக் ஆக்சிஜன் அல்ல. இங்கேயும் உரியான நைதரசன் +5 -3க்கு போகுது. அப்போ அந்த உரிய அணுக்களை ஈடு செய்யணும். சொல்லுங்க, இப்போ ஆசனிக் 2 1 2ஆல் பெருக்கிறோம். நைதரசன் ஒரு நைதரசன், அங்கேயும் ஒரு நைதரசன், பிரச்சனையில் விட்டுடுங்க, சரியா இருக்கு. அப்போ முதல் கட்டம் சரி, உரிய அணுக்களை ஈடு செய்தல். இரண்டாவது இலத்திரங்கள், இலக்கம் ஏற்கும் இலத்திரங்களின் எண்ணிக்கையை சமப்படுத்தணும். சாரி மன்னிக்கணும், அரைத்தாக்கம் தானே, இலக்கம் அல்ல ஏற்கும் இலத்திரங்களை சமப்படுத்தணும். வருவோம் பாருங்க, ஆசனிக் 0 +5க்கு போகுதுண்டா இலத்திரம் இழக்குது. ஒரு ஆசனிக் 5 இலக்குது, 2 ஆசனிக். எனவே விளையின் பக்கம் 10 இலத்திரம், விளையின் பக்கம் 10 இலத்திரம் இலக்குது. விளையின் பக்கம் இங்க வரும். சொல்லுங்க, நைதரசன் +5 -3க்கு போகுது, ஏற்குது +5 0 -3 +5 0 5 -3 ஆகவே 8 ஏற்குது. கவனம், 8 ஏற்குது. அவை இலத்திரன் தாக்கின் பக்கம். அப்ப இரண்டாவது படி இலத்திரங்களை ஈடு செய்யறது. மூன்றாவது படியில் மின் ஏற்றத்தாழ ஊடகம். ரைட், பாருங்க, எங்களோட ஊடகத்தை கோணம் ஞாபகப்படுத்திக்கொள்ளும். கார ஊடகம் இதுல 0 ஏற்றம், இந்த பக்கம் 4 -10 14 இதுல 0. எனவே உங்களுக்கு எத்தனை மைனஸ் தேவை? எத்தனை மைனஸ்? 0 14 எனவே தாக்கின் பக்கம் 14 OH மைனஸ் தேவை. 14 OH மைனஸ் தேவை. ரைட், அடுத்து கீழே வாங்க, இந்த இடத்துக்கு வாங்க மாணவர்களை. கவனம், சிலவங்க ரிசோர்ஸ் புக்கை பார்த்துக்கிட்டு அணுக்கள் ஈடு செய்ய முயற்சி செய்வீங்க. அப்படி செய்யக்கூடாது. இதுதான் படிகள். எந்த தாக்கத்தும் உங்களுக்கு விட வரும். இதுக்கு முரணாக எங்களுக்கு எந்த தாக்கம் இல்லை. கெமிஸ்ட்ரிக்குள்ள A லெவல் கெமிஸ்ட்ரிக்குள்ள எதுவுமே இல்லை. இதான் படிகள். சிலவங்கன்னு செய்ய பார்க்குறீங்க, இது 7 ஆக்சிஜன், ஆகவே OH ஆக்சிஜன் 7 தேவை. ஆக்சிஜனை பார்த்துக்கிட்டு இங்கே 7 OH எழுதுறீங்க, அவ்வளவும் தலைகீழாக போயிடும். குப்பை தொடுக்கி போயிடும். கவனம், இதான் கெமிஸ்ட்ரி. இது சிலபஸ். திரும்ப சொல்றேன், இதுதான் சிலபஸ். ரிசோர்ஸ் புக்ல இல்லை, சிலபஸ் எழுதப்பட்டிருக்குது. அதன்படி செய்யுங்க. எந்த தாக்கம் உங்களால் செய்யலாம். விளங்குதா? எந்த தாக்கம் உங்களால் செய்யலாம். நீங்க பாடமாக போய் செய்யக்கூடிய முறையில் அணுக்கள் எல்லாம் பார்த்து ஆக்சிஜன் ஹைட்ரஜன் அங்கே எத்தனை ஆக்சிஜன் 7, அப்போ திரும்ப 7 OH எழுதுறீங்க. இதெல்லாம் எப்பவும் சரி வராது. சரி வரக்கூடிய தாக்கம் இருக்குது, அதுக்காக எல்லா தாக்கத்துக்கும் சரி வராது. அந்த தாக்கம் தான் ஃபைனல் எக்ஸாம் வேணும், எந்த அவசியமும் இல்லை. கவனம் சொல்லிக்கிறேன்னா ரைட். நீங்க செய்யணும், இதுதான் படி, இதுதான் கெமிஸ்ட்ரி, இதான் சிலபஸ். விளங்கி கொடுங்க, இதான் சிலபஸ். ரிசோர்ஸ் புக்கில் சொல்லக்கூட அணுக்களை பார்த்து இருக்கல சிலபஸ். கவனம், பல முறை சொல்லிக்கிறேன். என்ன மாணவர்களே, விளங்கி கொள்ளுங்க. 14 எனவே 14 OH. கீழே வாங்க, இதுல 0, இதுல 9 அவை உங்களுக்கு விளங்கணும். எத்தனை OH தேவை? 9 OH விளைவின் பக்கம் வரணும். 9 OH விளைவின் பக்கம் வரணும். ஏன் இங்கு 9 இதுல 0 சமப்படுத்த 9 OH விளைவின் பக்கம்.
இறுதியாக நாலாவது படி ஹைட்ரஜன் ஆக்சிஜனால எத்தனை நீர் மூலக்கூறுகள்னு சொல்லி சமப்படுத்தணும். இப்போதான் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இறுதிப்படியில் விளங்குதா. இடையில 3 விட்டு போட்டு அதில் நீங்கள் 4 கொண்டு போய் ஊத்துறையில கவனம். இதான் பரிசு. இந்த ஒழுங்குல செய்த மாணவர்களை எந்த தாக்கமும் பிழைக்காது. ஏ லெவல் ஃபைனல் எக்ஸாமுக்குரிய அரை தாக்கங்கள் எதுவும் பிழைக்காது. அது எந்த ஊடகமும் எங்களுக்கு குழப்பம் இல்லை. அமிலமா காரமா நடுநிலை ஊடகம் எல்லா ஊடகத்துக்கும் இது பொருந்தும். சரி, இப்போ நாங்கள் வரும் 14H 7O 7O எஞ்சுது. எனவே 7H2O விளைவின் பக்கம் 7H2O விளைவின் பக்கம் இந்த இடத்துக்கு வாங்க. சொல்லுங்க. இதில் 3 O இருக்கு, அதில் 9 O. இன்னும் அந்த பக்கம் 6 ஆக்சிஜன் எஞ்சுது. ஹைட்ரஜன் 9 12 ஹைட்ரஜன் 6 ஆக்சிஜன். எனவே 6H2O தாக்கின் பக்கம். இங்கே 6H2O தாக்கின் பக்கம். சரியான ரைட். நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த 7H2O விளங்குதா இது. ஆனால் எழுதின போர்டில் போயிட்டு 3 நான் இவ்வாறு இந்த பக்கம் எழுதுகிறேன். 7H2O விளையின் பக்கம் கவனம். ரைட். இதுதான் உங்களுடைய ஈடு செய்யப்பட்ட அரை தாக்கங்கள். இந்த முழு தாக்கத்துக்கான ஈடு செய்யப்பட்ட அரை தாக்கங்கள் எழுதிட்டீங்க. ரைட். இன்னும் ஒரு அரை தாக்கம் எழுதி பார்ப்போம். இன்னும் ஒரு தாக்கத்துக்கு ஒரு மாணவர்களே, குரோமிக் ஹைட்ரஜன் பெராக்சைடு ஒரு கார ஊடகம். இது ஒரு முழு தாக்கம். இதன் அரை தாக்கங்களை நீங்கள் இனம் கண்டு ஈடு செய்யணும். ரைட். சொல்லுங்க. முதலாவது விளைவுகள். குரோமிக் கார ஊடகம்ன்றதுனால குரோமேட் அண்ட் குரோமேட் மஞ்சள் நிற கரைசல் நாங்கள் படிச்சிட்டோம். ஏன்னா பச்சை மஞ்சள் கரைசலாக மாறிக்கொள்ளும் கார ஊடகம். நல்லது. அவை CR3 ஆட்சியேற்றம் அடையது குரோமேட் ஆக +6 ஆக. அப்படின்னால் ஹைட்ரஜன் பெராக்சைடு நாங்கள் சொல்லிக்கிறோம் ஆட்சியேற்றலும் அடையலாம், தாழ்த்தலும் அடையலாம். இந்த இடத்துல கட்டாயம் தாழ்த்தல் அடையும். ஏன்னு சொல்லுங்க. இதுக்கு ஆட்சியேற்றம் அதிகரிக்கிறதுனால இதுக்கு ஆட்சியேற்றம் குறைவடையும். இருப்பது -1. எனவே தாழ்த்தல் அடைந்தால் ஒரே விளைவு H2O. இதெல்லாம் நாங்கள் படிச்சிட்டோம். கவனம். இதெல்லாம் கவனம் பிரயோக பழகணுமேவாது. சரி, இப்போ முழு விளைவுகள் சரி. உனக்கு விளைவுகள் சரி, விளைவுகளை சொல்லிட்டீங்க. அடுத்த கட்டம் என்ன? ஒட்சியர் தாழ்த்தல் அரை தாக்கங்களை இனம் காணணும். ரைட். ஆரம்பிங்க. அட்சியேற்றல் அரை தாக்கம். இங்கே அட்சியேற்றம் அடைவது CR3+ என்னவாக? குரோமேட்டாக. தாழ்த்தல் அடைவது ஹைட்ரஜன் பெராக்சைடு -1 -2 H2O ஆக. ரைட். அப்போ உங்களுக்கு தெரியும் எது ஒட்சியல் அரை தாக்கம், எது தாழ்த்தல் அரை தாக்கம். உங்களோட முதல் படி தரப்பட்ட முழு தாக்கத்துக்குரிய அட்சியர் தாழ்த்தல் அரை தாக்கங்களை இனம் கண்டு அவற்றில் அந்த இலத்திரன் இலத்தல் அல்லது ஏற்றலில் பங்கேற்கும் உரிய அணுக்களை ஈடு செய்யணும். இதான் உங்களோட முதல் படி. உரிய அணு. ரைட். சொல்லுங்க. இங்கே குரோமியம் தான் இலத்திரன் இழப்பதான் உரிய அணு. சரியா இருக்கு. கீழே இலத்திரன் ஏற்குது யாரு? ஆக்சிஜன். எனவே அந்த உரிய அணுன்றது இங்கு கவனம் ஆக்சிஜன். சொல்லுங்க. இதில் 2 ஆக்சிஜன் 1 ஆக்சிஜன் முதல் வேலை 2ஆல் பெருக்கணும். ரைட். அப்போ முதல் படி சரி. உரிய அணுக்களை ஈடு செய்தல் முடிச்சிட்டீங்க. தரப்பட்ட அட்சியேற்ற தாழ்த்தல் அந்த தாக்கத்துக்குள்ள இலத்திரன் இலக்கு மேற்கம், அதாவது அட்சியோட தாழ்த்தல் அடையக்கூடிய உரிய அணுக்களை இனம் கண்டு அந்த அணுக்களை ஈடு செய்யணும். இதான் முதல் படி சரி. 2வது படி இலத்திரங்களை ஈடு செய்யணும். இலக்கம் அல்லது ஏக்கம் அந்த இலத்திரங்களின் எண்ணிக்கைகளை சமப்படுத்தணும். ரைட். வருவோம். குரோமியம் +3 +6 +6 3 6 +6 3 இலத்திரனை இலக்குது. எனவே புலையின் பக்கம் 3 இலத்திரன். கீழே வருவோம். ஆக்சிஜன் -1 -2 ஒரு இலத்திரனை ஏற்குது. 2 ஆக்சிஜனும் 2 இலத்திரங்களை ஏற்றுக்கொள்ளுது. 2 ஆக்சிஜனும் 2 இலத்திரங்களை ஏற்றுக்கொள்ளுது. ரைட். அப்போ 2வது படியும் சரி இலத்திரங்கள். 3வது படி மின் ஏற்றுத்தாழ ஊடகம். என்ன ஊடகம்? காரம். மின் எடுத்துக்குவாங்க. இதில் இருக்கு 3+ இருக்கு.
இங்கு மொத்தம் 5 மைனஸ் இருக்கு, 5 மைனஸ் இருக்கு. சொல்லுங்க +3 5 மைனஸ் ஆக போக எத்தனை OH மைனஸ் எந்த பக்கம் மாறி கவனம். அமில ஊடகம்னு சொன்னா அந்த பக்கம் H பிளஸ் வரும், இது கார ஊடகம் OH மைனஸ், எனவே இந்த பக்கம் தான் மைனஸ் கூட்டணுமே. சொல்லுங்க 3 + 5 மைனஸ் ஆக மாட்ட 8 OH மைனஸ் தாக்கின் பக்கம், 8 OH மைனஸ் தாக்கின் பக்கம். சரி, கீழே இந்த இடத்துக்கு வாங்க. மின் ஏற்றுத்தாழ ஊடகம் 0 2 மைனஸ், இங்கு ஏற்றாம் 0. எனவே நாங்கள் விளங்கணும் 2 மைனஸ் 0 எங்களோட ஊடகம் OH மைனஸ், ஆகவே H பிளஸ்ன்னு சொன்னால் இங்கே வந்திருக்கோம். கவனம், இது அமில ஊடகம், நல்ல கார ஊடகம், கார ஊடகம். எனவே OH மைனஸ் 2 விளைவின் பக்கம், விளைவின் பக்கம் 2 OH மைனஸ். ரைட், மின் ஏற்றுத்தாழ எத்தனை ஊடகம் எந்த பக்கம் வரும், ஊடகத்தின் எண்ணிக்கையும் நிலையும், ஊடகத்தின் நிலை எண்ணிக்கை எத்தனை ஊடகம் எந்த பக்கம் வரும், அதுவும் சரி. 4வது படி, ஐதரசன் ஆக்சிஜன் அணுக்களால் நீர் மூலக்கூறுகளை ஈடு செய்யணும். சொல்லுங்க, இங்க ஐதரசன் 8, அங்கு ஐதரசன் இல்லை, அவை உங்களுக்கு விளங்கும். 4:O விளைவின் பக்கம், 4:O விளைவின் பக்கம். அதை உறுதிப்படுத்திக்க ஆக்சிஜனையும் எண்ணி பார்த்து கொள்ளுங்க. இதில் ஆக்சிஜன் 8 4 8 சரியா இருக்குது. எனவே அந்த ஒட்சியேற்றல் அரை தாக்கத்தை ஈடு செய்துட்டீங்க. ரைட், இப்போ தாழ்த்தலுக்கு வாங்க, தாழ்த்தலுக்கு வாங்க. நான் முதல்ல சொன்னேன், யார் இந்த ஆக்சிஜனை எண்ணக்கூடியவங்க கவனம், 4 OH மைனஸ் எழுதுவீங்க, எல்லாம் தலைகீழாக போயிடும், எல்லா கெமிஸ்ட்ரியும் பிழைச்சிடும். அதனால் பீசமானம் பிழைக்கும், பீசமானம் பிழைச்சதா முழு கணிப்பும் குப்பை தொட்டிக்கு போயிடும், குப்பை தொட்டிக்கு போயிடும். திருத்துறவங்க திருத்த மாட்டாங்க. ஏன், மேலே ஆரம்பிக்க உங்களோட பீசமானம் பிழையா, அதுக்கு பிறகு திருத்தி என்னதான் பிரயோசனம், பின்னால் அவ்வளோ பிழைச்சிடும். அந்த எஸ்ஏ களி கவனம். எனவே அங்கே போய் லொத்தரம் சரி வந்தால் பட்டா 6 இல்லைண்டா போல்டுன்னு சொல்லி அங்கே போய் A லெவல் எக்ஸாம் போகிறதில்லை. சரியமானவர்களே, கவனம், வாழ்வா சாவாண்ட எக்ஸாம், கவனமாக படிங்க, பொடுபோக்காக இருக்காதுங்க, அறிவுபூர்வமாக படிங்க. விளங்குதா, வந்தால் செய்வோம், பிழைச்சா பிழைக்கட்டும்னு சொல்லி அப்படி செய்கிறதுக்குள்ள A லெவல் எக்ஸாமுக்கு போகிறது. OL எக்ஸாம் பரவாயில்லை, ஏன் A லெவல் அப்படி இல்லை. இந்த காலங்களை பார்க்குறோம், ஏன் யூனிவர்சிட்டிகளுக்கு அப்ளை பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் 0.1 மார்க்குக்காக எவ்வளோ ஏங்குறாங்க, எவ்வளோ ஏக்கமாக இருக்குது. கவனமானவர்களே, கவனம். விளங்குதா, ஏதோ இது வரும் அது வரும், இது தேவையில்லை, அவசியம் இல்லை, இதெல்லாம் படிச்சு நீங்களோ இறைவன் பாதுகாக்கணும். ஏதோ கூட நல்ல நேரம், அது அவசியம் இல்லாமல் இருந்தால் எல்லாருக்கும் நலம், நாங்களும் விரும்புகிறோம், சந்தோஷப்படுறோம். அவசியப்பட்டா என்ன செய்யறது, ஏன் அதோட உங்களோட வாழ்க்கை போயிடும். இறைவன் பாதுகாக்கணும். கவனம், சகலதையும் தெளிவாக விளங்கி செய்ங்க. அது வரும் இது வரும், அது அவசியம் இல்லை, அவசியம் இல்லைன்னு சொல்லி யாரும் சாஸ்திரம் பார்க்க முடியாது. விளங்குதா, சிலபஸ் ஒன்று இருக்குது, சிலபஸில் எழுதப்பட்டதை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். கவனம், அடிக்கடி சொல்றேன், கவனம். வாங்க மாணவர்கள், இந்த இடத்துக்கு இதுவும் ஒரு முக்கியமான நல்ல ஒரு சந்தர்ப்பம். இது உங்களுக்கு இந்த தாக்கம் பாருங்க, மின் ஏற்றம் 2 மைனஸ் 2 OH, அதுவும் சரி. இப்போ அடுத்த 4வது படிக்குவாங்க, 4வது படிக்குவாங்க. ஐதரசன் ஆக்சிஜனால எத்தனை H2O எந்த பக்கம்னு சொல்லி என்னென்னுமே. ரைட், வருவோம். உண்மையில் ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் இது. இதெல்லாம் நீங்கள் அவசரப்பட்டு சிலவங்க போல விடுற இடம். சொல்லுங்க, தாக்கியின் பக்கம் 2H இருக்கு, விளைவின் பக்கம் 6H இருக்கு, 6H இருக்கு. அப்போ உங்களுக்கு விளங்கும், தாக்கியின் பக்கம் 4H குறையுது, எனவே தாக்கியின் பக்கம் 2H2O வரணும். தாக்கியின் பக்கம் ஹைட்ரஜன் பெராக்சைடு பக்கம் 2H2O வரணும். சரியான பாருங்க. இப்போ ஆக்சிஜன் எண்ணி பாருங்க, 2 4 ஆக்சிஜன், அங்கே 4 ஆக்சிஜன். சரியா இருக்கு, சரியா இருக்கு. இப்போ நாங்கள் இந்த அரை தாக்கத்தை ஈடு செய்துட்டோம். முக்கியமான நல்ல ஒரு சந்தர்ப்பம், நல்ல ஒரு சந்தர்ப்பம். இப்படி ஒரு சந்தர்ப்பம் ஃபைனல் எக்ஸாம் வந்தால் தான் குழப்பம் வரும். பிள்ளைகள், இது பீக்கோவை இன்ஆர்கானிக் 6ஆம் அலகு, உங்களுக்கு இன்னும் தெரியாது.
22 ஃபெஸ்டியமானுக்கு எனக்கு தெரியாது இன்ஆர்கானிக் ஆறாம் மலக்கு படிக்கும்போது ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆட்சியர் தாளத்தில் படிப்பீங்க. அங்கே கூட இவ்வாறான ஹைட்ரஜன் பெராக்சைடு கார ஊடக ஹைட்ரஜன் பெராக்சைடு அது மட்டும் இல்லை, இது பல இசைக்கொலிகளை கூட மாணவர்கள் காணுவாங்க. பிறகு காணத்தான் போகிறீங்க இன்ஆர்கானிக்கில். நான் சொல்ல 22 பேட்ச் ஃபெஸ்டியமானவர்கள் கவனிங்க. கார ஊடக பெராக்சைடு ஹைட்ரஜன் பெராக்சைடை கார ஊடகத்தில் சேர்க்கும் பொழுது மஞ்சள் கரைசல் வருகுதுன்னு சொன்னால் இவர் தான் அந்த ஒரே மஞ்சள் கரைசல். இது அநேகமாக நீங்கள் ஒரு 10 வருடத்துக்குள்ள ஃபைனல் எக்ஸாம் குறைந்தபட்சம் 2 வருட பேப்பர்லையாவது இருக்கு. குறைந்தபட்சம் இது நான் சொல்றது உங்களோட இந்த 9 3ஆம் அழகு விடுங்க, ஹைட்ரஜன் பெராக்சைடு பக்கம் கதைக்கிறேன். இன்ஆர்கானிக்ல பீக்கோவையில் ஆக்சிஜன் 16ஆம் கூட்டத்துக்குள்ள வரக்கூடிய ஒரு தாக்கத்தை படி கதைக்கிறேன். அங்கேயும் இவ்வாறான சந்தர்ப்பம் உங்களுக்கு வரலாம், வந்திருக்குது, தேவைப்படலாம். கவனம். சரி மாணவர்களே, விடியத்துக்கு வாங்க. பரிந்துரை முக்கியமான இடம் நான் சொல்ல வந்தது. இப்போ இதில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை விளங்கும். இந்த அரை தாக்கத்தில் என்ன பிரச்சனை? இங்கேயும் 2 H2O, அங்கேயும் 2 H2O. தாக்கிலும் ஒரு பொருள் அதே பொருள் விளைவிலும் இருக்கு. இப்படி சந்தர்ப்பம் வந்தால் 2 பக்கமும் எங்க கூட இருக்குதோ குறைஞ்சதை கழிச்சு விடுங்க. நாங்கள் சொல்லலாம் அங்கே 2 H2O, இங்கே 4 H2O. அப்போ 2 எடுத்து போட்டு இதிலிருந்து 2 கழிச்சு விடுங்க, 2 H2Oன்னு சொல்லி எழுதுங்க. அங்கே 2 H2O, இங்கே 5 H2Oன்னு சொன்னால் 2 5 அந்த 2 எடுங்க, இதுலேருந்து 2 கழிச்சு விடுங்க, 3 H2Oன்னு சொல்லி எழுதுங்க. ஒழுங்குதா? இது 3ஆம் அலகை விடுங்க, 6ஆம் அலகு இன்ஆர்கானிக்கு தேவை. இன்னும் தாண்டினால் பிறகு பார்ப்போம் இது குறிக்கோள் எங்கெங்கெல்லாம் வருகுதுன்னு சொல்லி. குறைந்தபட்சம் கடைசி ஒரு 10 வருட கோழிகளை ஃபைனல் எக்ஸாம் வந்து முடிஞ்ச கோழிகளை சில உங்களுக்கு தேவைப்படும், எங்கே இருக்குன்னு கண்டுக்கலாம். ஆகவே மாணவர்களே, பொடுபோக்காக இருக்காதீங்க. படிக்கிறது 3ஆம் அலகு யோசிக்காதீங்க. உங்களோட உள்ளத்துக்கு வரணும், நான் கெமிஸ்ட்ரி படிக்கிறேன், அவ்வளோதான். 3ஆம் அலகா 5ஆம் அலகா 8ஆம் அலகானதெல்லாம் முக்கியம். கெமிஸ்ட்ரியை பழகி கொடுங்க. அதான் சிலபஸ் சொல்லுது. ரிசோர்ஸ் புக் அந்தந்த இடங்களுக்குரிய மட்டும் சொல்லிட்டு போயிடும். விளங்குதா? சிலபஸ் அப்படி இல்லை, அது முழுமையான எங்கெங்கெல்லாம் வருகுதோ, எங்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அதை ஒரு இடத்துல தெளிவாக முடிவாக சொல்லிட்டு போயிடும். அவை அந்த இடத்துல நாங்கள் தெளிவாக முடிவாக படித்தோம்னா ஏன இடங்களை வரும்போது அதை காணும்போது உங்களோட உள்ளத்துக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஓ, நான் இது எங்கேயோ படித்த விடியம் இப்போ வருகுதே, ரைட், எனக்கு தெரியும். அந்த ஒரு நம்பிக்கை வரும், அதான் முக்கியம். சரி மாணவர்களே, இந்த இடத்துல விளங்கிக் கொள்ளுங்க. தாக்கின் பக்கம் 2 H2O, விளைவிலும் 2 நீக்கி விடுவோம். நீக்கி போட்டு கவனிங்க, ஒரு ஹைட்ரஜன் பெராக்சைடு 2 எலக்ட்ரான் 2 OH மைனஸ். இதுதான் நீங்கள் ஃபைனல் இறுதியாக கொடுக்கக்கூடிய விடை. இதான் விடை. இதுதான் தாழ்த்தல் அறை தாக்கம்னு சொல்றது. இதெல்லாம் இந்த நீரை எடுத்து போட்டு இதை சொல்லணும். அப்போ இது பாருங்க, ஒட்சியேற்றல் அறை தாக்கம். முதலாம் சமன்பாடுன்னு சொல்லுங்களேன். இது ஒட்சியேற்றல் அறை தாக்கம், இது தாழ்த்தல் அறை தாக்கம். இவ்வாறு வந்தால் அதை அகற்றி போட்டு நீங்கள் முடிவு எழுதணும். சரி மாணவர்களே, அதுவும் நல்லதாக போயிட்டுது. அப்படி ஒரு தாக்கம் இந்த இடத்துல எங்களுக்கு காண கிடைச்சது. ரைட், நினைக்கிறேன் எங்களுக்கு போதும். இதை விட்டு ஒரு அமோனியம் உப்பு முன்ன வெப்ப பிரிகை படிச்சிட்டோம். சேர்வைகளின் வெப்ப பிரிகைகள் படித்து முடிச்சிட்டோம். அதை வச்சு தான் நாங்கள் நினைக்கிறேன் ஞாபகப்படி மூல் பின்ன கேள்வியெல்லாம் செய்து முடித்தோம் நாங்கள். ரைட், அவை நாங்கள் அப்படி ஒரு பதிவை ஞாபகப்படுத்திக் கொள்வோம். இது மாணவர்களை நாங்கள் ஏற்கனவே விரிவாக படித்ததான். 3ஆம் அலகுக்குள் ஆரம்ப பகுதியில் சேர்வைகளின் வெப்ப பிரிகையை படித்து அதுக்குரிய கணிப்பெல்லாம் செய்து முடிச்சிட்டோம். அங்கே மாணவர்கள் நாங்கள் செய்தோம் அமோனியம் உப்புக்களின் வெப்ப பிரிகைன்னு வரும்போது 2 வகைகள் இருக்குதுன்னு சொன்னோம். ஒரு வகை உதாரணத்துக்கு பாருங்கள், அமோனியம் பாஸ்பேட், அமோனியம் சல்ஃபேட், அமோனியம் குளோரைடு, அமோனியம் கார்பனேட். இதெல்லாம் இவ்வாறு பிரிகடை. அமோனியா வேறு, அமிலம் வேறு வெப்பத்துக்கு பிரிகடை. நேரடியாக ஒரு பிரிகை, அங்கே ஆக்சைடு மாற்றங்கள் நிகழாது. ஆனால் அமோனியம் நைட்ரேட், அமோனியம் நைட்ரைட், அமோனியம் டைக்ரோமேட்,
அமோனியம் குரோமேட், அமோனியம் வெனடேட் எவ்வாறு பிரியும்? அட்சியற்ற தாழ்த்தலாக பிரிக்க அடையும் சொல்லி நாங்கள் படிச்சுக்கிறோம். விளைவுகளெல்லாம் நாங்கள் படிச்சிட்டோம். நைட்ரேட், நைட்ரைட், குரோமேட், டைக்ரோமேட், வெனடேட் இதெல்லாம் அட்சியற்ற தாழ்த்தல் பிரிகை அப்படின்னு சொல்லி படிச்சிட்டோம். ரைட். இதெல்லாம் விசேடமாக குரோமேட், வெனடேட் எங்களோட 19 சிலபஸில் அறிமுகப்படுத்தப்பட்ட விடயங்கள். இதை விட்டு மாணவர்களே அமோனியம் குளோரைடு, சல்ஃபேட், கார்பனேட், பாஸ்பேட் இவையெல்லாம் அமோனியா வேறு, அமிலம் வேறு. அங்கே அட்சியற்ற தாழ்த்தல் பிரிகை அல்ல. ரைட். இது நாங்கள் ஏற்கனவே படித்து வச்சுக்கிறோம். அடுத்த விடயம், இப்போ அமோனியம்னு சொல்லி வரும்போது NH4+ வரும்போது NH3 சொன்னால் காரம். அமோனியா இயல்பாக ஒரு காரம், அமிலமாகவும் தொழிற்படும். இயல்பாக அமோனியான்றது NH3 ஒரு காரம், இயல்பாக காரம். NH4+ எப்போதும் அமிலம், N எப்போதும் அமிலம். அவை இந்த NH4+ சொன்ன கெட்ரையன், அமோனியம் சொன்ன கெட்ரையன் எப்போதும் அமிலம். தெளிவாக இருக்கணும். நான் முன்ன கேள்விப்பட்டிருக்கிறோம் வெப்ப பிரிகைக்குள்ள. எனவே இந்த அமோனியம் உப்புக்களின் வெப்ப பிரிகை அட்சியற்ற தாழ்த்தல்னு சொன்னது அமில ஊடகம். அமில ஊடகம்னு நீங்கள் உள்ளத்தில் எடுத்துக்கணும், தெரிஞ்சிருக்கணும், படித்து வச்சுக்கிறோம். ரைட். வருவோம். கவனிங்க. ஒரு அமோனியம் நைட்ரேட்டை வெப்பமேற்ற போகிறீங்க. அவ்வாறு வெப்பமேற்றினால் உங்களுக்கு தெரியும் நைட்ரஸ் ஆக்சைடு நீர் வரும் நாங்கள் படித்து வச்சுக்கிறோம். ரைட். இது ஒரு அமில ஊடக அட்சியற்ற தாழ்த்தல் தாக்கம். எனவே இதுக்குள்ள 2 அரை தாக்கங்கள் இருக்குது. அட்சியற்ற அரை தாக்கம், தாழ்த்தல் அரை தாக்கங்கள் இரண்டுமே இதுக்குள்ள இருக்கு. இப்போ நாங்கள் வருவோம். எது அட்சியேற்றம் அடையுது, எது தாழ்த்தல் அடையுதுன்னு சொல்லி பார்ப்போம். கவனிங்க. உங்களுக்கு இதில் 2 அயன்கள், கெட்ரையன், அணையன், கெட்ரையன், அணையன். கெட்ரையன் NH4+, அணையன் NO3 1-. H+, விளைவிலையும் H+, தாக்கில O2-, அதாவது ஐதரசனோ ஆக்சிஜனோ அட்சியற்ற தாழ்த்தலில் பங்கேற்கவில்லை. பங்கேற்பது நைதரசன். NH4+ நைதரசன் -3, அது உங்களுக்கு தெரியும். NO3 1- நைதரசனுக்கு அட்சியேற்றேன் +5. விளைவுல N2O நைட்ரஸ் ஆக்சைடு, லாஃபிங் கேஸ். இந்த N2O சொன்னதுக்கு நைதரசன் அட்சியேற்றேன் +1. அப்போ நீங்கள் விளங்கணும், இந்த NH4+ N2O ஆக மாறுது, -3 +1 ஆக அட்சியேற்றம் அடையுது. அப்போ அதுதான் அட்சியேற்றல் அரை தாக்கம். NO3- N2O ஆக தாழ்த்தல் அடையுது. ஏன்? +5 +5 +1 +1 இது தாழ்த்தல் அரை தாக்கம். அப்படின்றால் இங்கே அட்சியேற்றம் அடைவதும் தாழ்த்தல் அடைவதும் நைதரசன் வெவ்வேறு வடிவங்களில் இருந்து அட்சியேற்ற தாழ்த்தல் அடையும். ஆனால் ஒரே விளைவு வரும். விளைவு ஒன்று தான், ஆனால் தாக்கி வித்தியாசம். கவனமாக இருக்கணும். NH4+ அட்சியேற்றம் அடையுது N2O ஆக, NO3- அது N2O ஆக தாழ்த்தல் அடையும். அடுத்து நான் சொன்னேன் NH4+ அமில ஊடகம். கேள்வி எப்படி வரும்? NH4NO3 வெப்ப பிரிகைக்கான அட்சியற்ற தாழ்த்தல் அரை தாக்கங்களை எழுதி ஈடு செய்க கேள்வி வரும். ரைட். விளைவுகள் உங்களுக்கு தெரியும், நான் விரிவாக முன்ன படிச்சிட்டோம். ஆகவே இதுதான் 2 அரை தாக்கங்களும். ரைட். ஆரம்பிங்க. ஈடு செய்ய முதல் படி என்ன? உரிய அணுக்களை ஈடு செய்யணும். எது உரியான? நைதரசன். சொல்லுங்க. 2 ஒரு நைதரசன் 2ஆல் பெருக்குவோம்.
2 நைதரசன் 1 நைதரசன் 2ஆல் பெருக்குவோம். சரி சரி. முதல் படி உரிய அணுக்களை ஈடு செய்தல். இலத்திரன் இலத்தல் அல்லது ஏற்றலில் பங்கேற்கக்கூடிய அந்த அணுக்களை ஈடு செய்யணும். இரண்டாவது படி இலத்திரங்களை ஈடு செய்யணும். சொல்லுங்க. -1 -1 +1 -1 +1க்கு போக -1 0 பூஜ்ஜியத்துக்கு போய் தான் +1க்கு போகணும். கவனம். 4 இலத்திரங்களை இலக்கு. -3 +1க்கு போக 4 இலத்திரங்களை இலக்கம் ஒரு நைதரசன். கவனம். 2 நைதரசனம் 8 இலத்திரங்களை இலக்கு. 8 இலத்திரங்களை இலக்கு. கீழே வருவோம். +5 +1 +5 +1 ஒரு அணு 4 இலத்திரனை ஏற்க. 2 அணுக்களும் 8 இலத்திரங்களை ஏற்க. அது 8 இலக்கம் 8 ஏற்க. ரைட். இலத்திரன எண்ணிக்கையும் சரி. மூன்றாவது மின் ஏற்றத்தாழ ஊடகம். இது என்ன ஊடகம்? NH4+ அமில ஊடகம். தெரிஞ்சுக்கிட்டு போகணும். எக்ஸாமை தரப்போகிறதில்லை. நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போகணும். அதை நாங்கள் ஏற்கனவே படித்து வச்சுக்கிறோம். ரைட். இப்போ நாங்கள் வருவோம். இங்கு 2+, அங்கு 8 -8 ஆகவே எத்தனை அமிலம் எத்தனை H+ எந்த பக்கம் வரும்? ப்ளஸ் 2 + 8 எனவே 10 H+ விளைவின் பக்கம் வரும். சரியா? 10 H+ விளைவின் பக்கம். ஏன் அப்படி சொன்னீங்க? இங்கே 2 + 8 - 10 H+. மனதில் சொல்லும்போது நான் இப்போ உங்களுக்கு இந்த நோட்ஸ் எழுதுறதுக்கு வெளிக்கிட்டேன். இப்போ ஒரு முறை ரிசோர்ஸ் புக்கை பார்த்தேன். என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி கொஞ்சமாக அதையும் சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு தந்தால் நல்லதுன்னு சொல்லி. உண்மை அவங்களும் அதை தொட்டு தான் இருக்கிறாங்க. மின்னேற்றம் நான் சொன்னேன் முதல்ல அவங்க கண்டுக்க இல்லைன்னு சொல்லி. இது 122வது பக்கம். 122வது பக்கம் ரிசோர்ஸ் புக். பிறகு 123ஆம் பக்கம். 123வது பக்கம் உலங்களா என்ன இருக்குது? அயன் இலத்திரன் அரை தாக்கங்களை பயன்படுத்தல் முறை சொல்லி இருக்குது. எத்தனை பக்கம் பார்த்துக்கொள்ளுங்க. எத்தனை? 123வது பக்கம். தொடர்ந்து 24, 25, 126 இவ்வாறு நீங்கள் போகும்போது 126, 127வது பக்கம் முடிவடையுது. அதில் இதுக்குள்ள மாணவர்களை அவங்களும் ரிசோர்ஸ் புக்கம் மின் ஏற்றத்தை ஈடு செய்யக்கூடிய கோட்பாட்டை பயன்படுத்தி இருக்கிறாங்க. விளங்குதா? ரைட். அவங்க பயன்படுத்தினதுகள் உங்களுக்கு விளங்கிக்கிட்டா சரி. இதிலிருந்து இறுதியாக இந்த பக்கம் நான் சொன்ன பக்கங்கள் இருக்க பார்த்துக்கொள்ளுங்க. ரிசோர்ஸ் புக்கில் 3ஆம் அளவுக்குரிய ரிசோர்ஸ் புக்கில் நான் இப்போ சொன்னது 125, 6ஆம் 7ஆம் பக்கம் ஏதோ சொன்னேன். அந்த பக்கங்களை கவனமாக நீங்கள் பார்த்து நீங்கள் 122 இருந்து 126ஆம் பக்கம் வரையில் உள்ள பகுதி ஒருக்கா வாசிங்க. பேப்பர் வாசிக்கிற போல வாசித்து போட்டு விடுங்க. சரியா? அநேகமாக உங்களுக்கு அது கூடுதலானவங்களுக்கு விளங்காத மொழிகளாக இருக்கும். விளங்குற சிலவங்க விளங்கக்கூடியவும் இருப்பீங்க. விளங்குத? எதுக்கு வாசிச்சு போட்டு விடுங்க மாணவர்களே. என்னென்னமோ சொல்லிக்கிறாங்க. ரைட். முடியுண்டா? இப்போ வாசிக்க விளங்க. இப்போ நான் செய்து விட்ட பிறகு இப்போ சகலரும் இதை வாசிங்க. இரவுல நித்திர போகாவிட்டு ஒரு கட்டாயம் வாசித்து போட்டு விடுங்க. வாசிச்சு போட்டு நித்திர விடுங்க. நல்லது. இதாவது விளங்கு. இப்போ நல்ல விளங்கு. இப்போ நான் செய்த பிறகு நல்ல தெளிவாக விளங்கு. சரி மாணவர்களே, அவங்களும் ஏதோ சொல்லிக்கிறாங்க. அதனால் அவங்களையும் தூக்கி எறியாமல் அவங்களையும் கொஞ்சம் தொட்டுக்கொள்ளுங்க. பிரயோசமாக இருக்கலாம். ரைட். வருவோம். இப்போ மாணவர்களே, இதை மின்னேற்றத்தால் சமப்படுத்துறது அவங்களும் சொல்லிக்கிறாங்க. அப்படி தான் ஊடகத்தை சமப்படுத்த சொல்லி இது ஏதோ சொல்கிறாங்க. ட்ரை பண்ணுங்க. இப்போ அது சரி. கீழே வாங்க. அப்போ ஏற்றத்தால் ஊடகத்தை சமப்படுத்திட்டீங்க. ஊடகத்தை சமப்படுத்துறீங்க. மின் ஏற்றத்தினால் ஊடகம். ரைட். கீழே வாங்க. இந்த பக்கம் ஏற்றம் 0. இங்கு ஏற்றம் 8, 2, 10 - 10 - 10 -
நான் திரும்பவும் சொல்கிறேன், அமோனியம் என்று சொன்னால் அமில ஊடகம், NH3 அல்ல, NH4+ அமில ஊடகம். எனவே அமிலத்தால் தான் இடு செய்யணும், H+ தான் இடு செய்யணும், 10-. எனவே தாக்கியின் பக்கம் 10H+ எழுதணும், தாக்கியின் பக்கம் 10H+ எழுதணும். ரைட். மின்னேற்றத்தால ஊடகம் சரி. இறுதியாக ஹைட்ரஜன் ஆக்சிஜனால H2O நீர் மூலக்கூறுகளை இடு செய்யணும். சொல்லுங்க. 8H 10H 2H அதிகமாக இருக்குது. ஆகவே தாக்கின் பக்கம் ஒரு H2O. இப்போ ஆக்சிஜன் என்னங்க, ஒரு ஆக்சிஜன் சரியா இருக்குது. இதுதான் ஈடு செய்யப்பட்ட அரை தாக்கம். இதை தாக்கி அது விளைவு சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். பிறகு பார்த்துக்கொள்ளுங்க. ரைட். அடுத்ததுக்கு வாங்க, இங்கு வாங்க. இறுதியாக HO இனால் H2O மூலக்கூறுகள் அணுக்களான நீர் மூலக்கூறுகளை ஈடு செய்யணும். சொல்லுங்க. இந்த பக்கம் 10H என்று சொன்னால் 5H2O, இந்த பக்கம் விளைவின் பக்கம் 5H2O. அப்படி எழுதி போட்டு ஆக்சிஜனையும் சரியான பார்த்துக்கணும் மாணவர்களே. 2 தரம் 6 ஆக்சிஜன் சரியா இருக்குது. 10 ஹைட்ரஜன் 6 ஆக்சிஜன் சரியா இருக்கு. அப்போ இதுதான் ஈடு செய்யப்பட்ட அடுத்த அரை தாக்கம். சரியா? சரி மாணவர்களே, அச்சியல் அரை தாக்கம், தாழ்த்தல் அரை தாக்கம். இது நான் NH4NO3 வெப்ப பிரிகை சொல்லிவிட்டேன். அடுத்து நாங்கள் அமோனியம் டைக்ரோமேட்டுக்கு எழுதி பார்ப்போம். விளைவுகளை ஞாபகப்படுத்துங்க. அமோனியம் டைக்ரோமேட் வெப்ப பிரிகை. செம்மஞ்சள் நிற உப்பு, செம்மஞ்சள் உப்பு வெப்பத்துக்கு உங்களுக்கு தெரியும். Cr2O3 பச்சை நிறமான உப்பு, பச்சை நிறமான ஒரு திண்மம் வரும். அடுத்து N2+4H2O. இது ஏற்கனவே படித்த விடயம், இது உங்களுக்கு தெரியும். ரைட். இப்போ நாங்கள் வரோம், இதுவும் ஒரு அமில ஊடக அச்சியேற்ற தாழ்த்தல் தாக்கம். அந்த அடிப்படையும் உங்களுக்கு தெரியும். இனி நாங்கள் வருவோம், இந்த இது அச்சியேற்றம் அடையுது, எது தாழ்த்தல் அடையுது. சொல்லுங்க. என்னென்ன அயன்கள்? கெட்ரையன் NH4+, அணையன் டைக்ரோமேட். எனவே -3 நைதரசன் பூச்சியத்துக்கு மாறுது. ஆகவே நைதரசன் அச்சியேற்றம் அடையுது. அதனால் அச்சியேற்றல் அரை தாக்கம்னு சொன்னது NH4+ N2. இது அச்சியேற்றல் அரை தாக்கம். சொல்லுங்க. இங்கே எது தாழ்த்தல் அடையுது? தாழ்த்தல் அரை தாக்கம் குரோமியம் அயன் டைக்ரோமேட் விளைவு குரோமிக் ஆக்சைடு Cr2O3. ரைட். எங்களோட முதல் வேலை தரப்பட்ட முழு தாக்கங்களுக்குள்ள அச்சியேற்றம் தாழ்த்தல் அடையக்கூடிய அந்த இனக்காணணும். பிறகு அந்த இனங்களில் அந்த அச்சியேற்றத்தில் பங்கேற்கக்கூடிய உரிய அணுக்களை ஈடு செய்யணும். ரைட். எனவே இங்கு நைதரசனை சமப்படுத்துவோம். 2N 2ஆல் பெருக்குவோம். குரோமியம் 2 சரியா இருக்குது. உரிய அணுக்கள் சரி. இரண்டாவது இலத்திரங்கள் -3 பூஜ்ஜியத்துக்கு போக 3 இலக்கணம் 2 நைதரசனம் 6 இலத்திரங்களை இலக்கு. கீழே குரோமியம் +6 +3 3 இலத்திரங்களை ஏற்கணும். 2 குரோமியமும் 6 இலத்திரங்களை ஏற்க. அதுவும் சரி. மூன்றாவது மின் ஏற்றத்தாழ ஊடகம் 2 +6- ஆகவே 2 +6- அமில ஊடகம். எனவே விளைவின் பக்கம் 8H+.
கீழே வருவோம். 8 மைனஸ் 8 6 2 8 மைனஸ் 0 தாக்கின் பக்கம் 8H ப்ளஸ் 8H ப்ளஸ் அதுவும் சரி. இறுதியாக ஐதரசன் ஆக்சிஜனால் H2O மூலக்கூறுகள் சொல்லுங்க. 8H அவசியமில்லை, சரியாக இருக்குது. கீழே 8H H இல்லை, எனவே 4H2O விளையின் பக்கம் ஆக்சிஜன் சரியாண்டு பார்த்துக்கொள்ளும். 4H2O கவனம், ரைட். 7 ஆக்சிஜன் சரியா இருக்குது. எனவே இது ஆட்சியேற்றல் அரைத்தாக்கம், இது தாழ்த்தல் அரைத்தாக்கம். சரியா? இது எங்களுக்கு போதும். போதும். இப்போ நாங்கள் நோட்ஸ் எழுதிக்கிட்டு அரைத்தாக்கங்களால் எவ்வாறு முழு தாக்கங்களை ஈடு செய்யலான்னு சொல்லி பார்ப்போம். எவ்வாறு ஈடு செய்யலான்னு சொல்லி. உண்மையில் மாணவர்களே, ஃபைனல் எக்ஸாம் அப்படி சொல்லப்பட்டால் நாங்கள் அப்படி செய்வோம். இல்லாவிட்டால் உங்களுக்கு முழு தாக்கங்களை நேரடியாக ஈடு செய்யலாம். அது நாங்கள் 49ஆம் வகுப்பில் படிச்சிட்டோம். நேரடியாக ஒரே எப்படியில் ஈடு செய்யுது. சும்மா கண்ணால் பார்த்துக்கிட்டு அப்படி எழுதிக்கிட்டு போயிடலாம். ஏன் ஒரு வகையில் சொன்னால் மொண்டசூரி வேலை. ஏன் 5ஆம் வகுப்பு அறிவு இருந்தால் போதும், பெரிய விஷயம் இல்லை. அதான் முழு தாக்கத்தை ஈடு செய்கிறது. என்றாலும் அரைத்தாக்கங்களை எழுது ஈடு செய்யணும்னு சொன்னால் இப்படியே செய்கிறது தான் நல்லது. சரி, அப்போ நான் முதல் நோட்ஸ் எழுதுவோம். நல்லது. ஏன்னா அரைத்தாக்கங்களை வாறு ஈடு செய்யலாம் சொன்ன பதிக்கு இந்த நோட்ஸை தெளிவாக எழுதிக்க பார்ப்போம். ரைட், நோட்ஸை எழுதிக்கொள்ளும். என்ன நோட்ஸை எழுதிக்கொள்ளும். Cr2O3 OBr மைனஸ் காரம். சரி, முதல்ல இவ்வாறு சரி ஒரு படி எழுதுங்கப்பா. அரைத்தாக்கங்கள் சமப்படுத்தப்படும் போது ஒரு சிறிய ஒரு தலைப்பொண்ணு போல இருக்கட்டுமா. அரைத்தாக்கங்கள் சமப்படுத்தப்படும் போது ஒரு சிறிய ஹெடிங் ஒன்று போல இருக்கா. அடுத்த வரியில் ஆரம்பிங்க. எழுதுங்க. பொருத்தமான விளைவுகளுடன் கூடிய தரப்பட்ட அம்முழு தாக்கத்தில் மன உங்களுக்கு தெரியும். நான் வேகமாக சொன்னால் நிறுத்தி எழுதுங்க. உங்களுக்கு தெரியும். அது எங்களோட வெப்சைட்டில் நிறுத்தி நீங்கள் எழுதலாம். யூடியூப்பில் போல கவனம், அதில் கவனமாக செய்து கொள்ளுங்கள். எப்படி சொன்னீங்க? பொருத்தமான விளைவுகளுடன் கூடிய தரப்பட்ட அம்முழு தாக்கத்தில் ரைட் வரும் பாருங்கள். இதுதான் தாக்கம். இப்போ பொருத்தமான விளைவுகளை நாங்கள் கண்டுபிடிச்சிக்கணும். குரோமேட்டும் கார ஊடகம்ன்றதுனால Br மைனஸ். ரைட், அம்முழு தாக்கத்தில் தொடர்ந்துடுங்க. இலத்திரன் இலக்கம் ஏக்கம் அணுக்கள் இனம் காணப்பட்டு இலத்திரன் இலக்கம் ஏக்கம் அவ்வணுக்கள் இனம் காணப்பட்டு. சரி, இங்கே என்ன சொல்லலாம்? குரோமியம் +3 +6 இலக்குது. புரோமின் +1 -1 ஏற்குது. இவ்வாறு இலத்திரன் இலக்கம் ஏக்கமானுக்கள் குரோமியமும் புரோமினும் ரைட் இனம் காணப்பட்டு. தொடர்ந்துடுங்க. அவற்றிலிருந்து அதன் அச்சியேற்றம் தாழ்த்தும். அவற்றிலிருந்து அதன் அச்சியேற்றம் தாழ்த்தும் அரைத்தாக்கங்கள் உய்தறியப்படும். அச்சியேற்றம் தாழ்த்தும் அரைத்தாக்கங்கள் உய்தறியப்படும். ரைட், ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த இடத்துல அச்சியேற்றம் அரைத்தாக்கம், அச்சியேற்றம் என அரைத்தாக்கம். குரோமியம் Cr2O3 CrO4 2- மஞ்சள் நிற கரைசல். தாழ்த்தும் அரைத்தாக்கம், தாழ்த்தல் அடைவது OBr மைனஸ் Br மைனஸ். இவ்வாறு நீங்கள் என்ன செய்யணும்? அச்சியேற்றம் தாழ்த்தும் அரைத்தாக்கங்கள் இனம் காணப்பட்டு அரைத்தாக்கம் உய்தறியப்படும். தொடர்ந்து. பின் அவ்வரைத்தாக்கங்கள் ஈடு செய்யப்படும் போது
பின் அவரை தாக்கங்கள் ஈடு செய்யப்படும் போது பின் வருவன நான்கும் முறையே கருத்தில் கொள்ளப்படல் வேண்டும் அந்த முறையே அதுக்குள்ள தெளிவாக ஒரு கோடு போடுங்க. முறையே அதுக்கு அந்த ஒழுங்கில் 1 2 3 4 அந்த ஒழுங்கில் போகணும். எடுத்த உடனே எச்சோவால் அப்புறம் நீரை சமப்படுத்துகிற இல்லை. கவனம், அந்த ஒழுங்கில் தான் நீங்கள் போகணும். முறையேன்றக்கு ஒரு கோடு போடுங்க. கருத்து கொள்ளப்படல் வேண்டும். சரி, அப்போ எழுதுங்க முதலாவது. இப்போ முதல் என்ன, அரை தாக்கங்களை உயிர்த்தறியணும். சரி, அது சரி. அப்புறம் இப்போ இந்த 4 படிகள். அப்போ முதலாவது 1 எழுதுங்க. இலத்திரன் இலக்கம் பிரகலை சொல்லிக் கொடுங்க. அல்லது ஏற்கம்ன்ற சொல்ல பிரகட் பண்ணுங்க. அல்லது ஏற்கம். அவ்வுரிய அணுக்களின் எண்ணிக்கைன்னு சொல்லுங்க. அவ்வுரிய அணுக்களின் எண்ணிக்கை தாக்கிக்கமா உலகிடையில் ஈடு செய்யப்படல் வேண்டும். அவ்வுரிய அணுக்களின் எண்ணிக்கை தாக்கிக்கமா உலகிடையில் ஈடு செய்யப்படல் வேண்டும். முதலாவது என்ன, அவ்வுரிய அணுக்களின் எண்ணிக்கை தெளிவாக கோடுபடும். அணுக்களின் எண்ணிக்கை இதான் உங்களோட முதல் வேலை. அணுக்களின் எண்ணிக்கையை ஈடு செய்யணும். ரைட், கவனிங்க. இங்கே அந்த அணு குரோமியம் 2, எனவே 2ஆல் பெருக்கணும். பிராமின் சரியாக இருக்கு. இவ்வாறு அணுக்கள் எண்ணிக்கை ஈடு செய்யணும். ரைட், அடுத்ததுங்க 2வது 2 எழுதுங்க. அவ்வாணு இலக்கம் அங்கேயும் பிரகலை சொல்லுங்க. பிரகட் பண்ணிக்கொள்ளுங்க. அல்லது ஏற்கும் சொல்ல பிரகட் பண்ணுங்க. அல்லது ஏற்கும் பிரகட் முடியாது. இலத்திரங்களின் எண்ணிக்கையினை ஈடு செய்தல். இலத்திரங்களின் எண்ணிக்கையினை ஈடு செய்தல். இலத்திரங்களின் எண்ணிக்கை தெளிவாக கோடு போடுங்க. இலத்திரங்களின் எண்ணிக்கைக்கு தெளிவாக கோடு. இலத்திர எண்ணிக்கை அப்போ என்ன, முதலாவது அணுக்கள் எண்ணிக்கை. இப்போ என்ன, இலத்திரங்களின் எண்ணிக்கை ஈடு செய்யப்படல் வேண்டும். ரைட், மூன்றாவதுக்கு வாங்க. மூன்றாவது எழுதுங்க. 3 தாக்கிக்கமா உலகிடையில் அவற்றின் மின்னேற்றம் சமனாக காணப்படத்தக்கதாக திரும்பவும் சொல்ல எழுத கஷ்டமாக இருந்தால் நிறுத்தி எழுதுங்க. வெப்சைட்டில் செய்யுங்க, யூடியூப்பில் போல. ரைட், சமனாக காணப்படத்தக்கதாக. ஊடகத்தின் நிலை பிரகல் எழுதுங்க. ஊடகம் காணப்படத்தக்க பக்கம். ஊடகத்தின் அப்படி சொல்லுமே, நான் உங்களுக்கு மொழிபெயர்ங்க. ஊடகம் காணப்படும் இடம் எழுதுங்க. ஊடகம் காணப்படும் இடம் பிரகட் பண்ணிக்கொள்ளுங்க. ஊடகம் காணப்படும் இடம் பிரகன் மொழி எழுதுங்க. கமா அதன் எண்ணிக்கை இனம் காணப்பட்டு ஈடு செய்யப்படும். அதன் எண்ணிக்கை இனம் காணப்பட்டு ஈடு செய்யப்படும். ரைட், அதில் இந்த ஊடகத்தின் நிலை அதுக்கு ஒரு கோடு. ஊடகத்தின் நிலை அதுலேயும் கவனம். முதல்ல கவனிங்க. மின்னேற்றம் சமனாக காணப்படத்தக்கதாக அதுக்கு ஒரு கோடு. மின்னேற்றம் சமனாக காணப்படத்தக்கதாக. ரைட், ஊடகத்தின் நிலை அதுக்கு ஒரு கோடு. கமா எண்ணிக்கைக்கு ஒரு கோடு. அப்போ என்ன சுருக்கம், மின்னேற்றம் சமனாக காணப்படத்தக்கதாக ஊடகத்தின் நிலையும் எண்ணிக்கையையும் அதுக்குள்ள ஒரு கோடுகள் போடுங்க. இதான் நம்மளோட மூன்றாம் படி. ரைட், இப்போ நான் சற்று நிறுத்தி ஒரு முறை பாருங்க. முதலாவது என்ன சொன்னீங்க, உரிய அணுக்கள். இரண்டாவது என்ன செய்யணுமா, இலத்திரங்கள் சொல்லுங்க. குரோமியம் +6 ஒரு குரோமியம் 3 இலக்குது, 2 குரோமியமும் 6 இலக்குது.
பிராமின் ப்ளஸ் 1 ப்ளஸ் ஓவுக்கு -2 பிராமின் ப்ளஸ் 1 -1. எனவே 2 இலத்திரனை ஏற்குது. அப்போ இலத்திரணிக்கு சரி. முதலாவது உரிய அணுக்கள் சரி, 2 இலத்திரணிக்கு சரி. மூன்றாவது மின் ஏற்றத்தாழ ஊடகத்தின் நிலைக்கமா எண்ணிக்கை. இதில் ஏற்றம் 0, அதில் ஏற்றம் 4 10. எனவே கார ஊடகம்ன்றதுனால 10 OH மைனஸ் தாக்கி பக்கம். இதில் ஏற்றம் 3 மைனஸ் 2 மைனஸ் 1 மைனஸ். எனவே 2 OH மைனஸ் விளையின் பக்கம், 2 OH மைனஸ் விளையின் பக்கம். ரைட். அப்போ இவ்வாறு என்ன ஏற்றம் சமனாக இருக்கத்தக்கதாக ஊடகத்தின் நிலை எண்ணிக்கை, அதுவும் சரி. இப்போ நாம் மூன்றாவதுக்கு வருவோம். எழுதிக்கொள்ளுங்க. மூன்றாவது சரி. நாலாவது எழுதுங்க. இறுதியில் H,O அணுக்களின் எண்ணிக்கை கருத்தில் கொள்ளப்பட்டு, இறுதியில் H,O அணுக்களின் ஐதரசன் ஆக்சிஜன் அணுக்களின் எண்ணிக்கை கருத்தில் கொள்ளப்பட்டு, H,O அணுக்களின் ஐதரசன் ஆக்சிஜன் அணுக்களின் எண்ணிக்கை கருத்தில் கொள்ளப்பட்டு, H2O மூலக்கூறுகளின் நிலை, நீர் மூலக்கூறுகளின் நிலை, H2O மூலக்கூறுகளின் நிலை எண்ணிக்கை இனங்காணப்பட்டு ஈடு செய்யப்படும். H2O மூலக்கூறு நிலை எண்ணிக்கை இனங்காணப்பட்டு ஈடு செய்யப்படும். அதில் H2O மூலக்கூறுகளின் நிலை எண்ணிக்கை, அதுக்கு ஒரு கோடு போடும். H2O மூலக்கூறுகளின் நிலை எண்ணிக்கை. ரைட். இவ்வளோதான் 4 படிகள். நாங்கள் எழுதி பார்ப்பீங்க. 4வது படி பிரயோகிப்போம். 10H. எனவே 5 H2O விளைவில் ஆக்சிஜன் எண்ணி பார்த்துக்கொள்ளும். 10 13. இதில் 8 5 13. சரியா இருக்கு. இந்த இடத்துக்கு வாங்க. 2H. எனவே தாக்கின் பக்கம் ஒரு H2, தாக்கி பக்கம் ஒரு H2O. வாங்க. 2H ஆக்சிஜன் 2 எல்லாம் சரியா இருக்கு. ரைட். எனவே உங்களோட 2 அரை தாக்கங்களும் சரி. இப்படித்தான் அரை தாக்கங்களை ஈடு செய்யணும். அடுத்த வரியில் எழுதுங்க. போங்க. இவ்வாறு ஒரு வரி எழுதிக்கோ. 4 படி எழுதிட்டீங்க தானே, கீழே ஒரு வரி எழுதுங்க. இவ்வாறு அம்முழு தாக்கத்தின் ஈடு செய்யப்பட்ட அரை தாக்கங்கள் உய்த்தறியப்படும் அப்படின்னு எடுத்துங்க. ஈடு செய்யப்பட்ட அரை தாக்கங்கள் உய்த்தறியப்படும். இப்போ நான் முதல் கட்டத்தை இப்போதான் முடிச்சிட்டோமே. நல்லது. அடுத்த ஒரு ஹெடிங் போடுங்க. அரை தாக்கங்களால் முழு தாக்கங்களை ஈடு செய்தல். அரை தாக்கங்களால் முழு தாக்கங்களை ஈடு செய்தல். உங்களுக்கு மாணவர்களே, இந்த முழு தாக்கங்களை ஈடு செய்யக்கூடிய வேறுபட்ட 10 வகைகள், வித்தியாசமான வகைகள் 10 நாங்கள் படிக்கணும். 4 படிச்சிட்டோம். அதில் 3ஆம் 4ஆம் வகை தான் இப்போ நான் இதில் கதைக்க போகிறேன். இனி 3 4 மட்டுமல்ல, எல்லாம் எங்களுக்கு முடியும். அரை தாக்கத்தால் ஈடு செய்கிறது. ரைட். அப்படி இப்போ நாங்கள் அடுத்தடுத்த வகுப்பில் கதைப்போம். சரி. இப்போ மாணவர்களே, அந்த 3 அயன் பங்கேற்கக்கூடிய தாக்கங்கள் நான் இதில் கதைக்கிறேன். மிகுதியெல்லாம் நாங்கள் பின்னால் அந்தந்த வகைகள் வரும்போது கதைப்போம். இப்போ நான் கதைக்கிறது உங்களோட 3ஆம் 4ஆம் வகை தாக்கங்கள் படிச்சுட்டீங்க தானே 49ஆம் வகுப்பில். ஒரே எப்படி இவ்வாறு ஈடு செய்யலாம்னு சொல்லி. ரைட். அதை நாங்கள் இப்போது அரை தாக்கங்கள் எழுதி எப்படி ஈடு செய்யலாம்னு கதைப்போம். இன்னும் உங்களுக்கு அப்படி 6 வகைகள் இருக்குது. அதெல்லாம் பிறகு கட்டமாக படிச்சுக்கிட்டு போவோம். ரைட். அப்போ இந்த வகுப்பில் உங்களோட 50ஆம் வகுப்பில் நான் செய்ய போகிறது உங்களோட 3ஆம் 4ஆம் வகை தாக்கங்களை உங்களுக்கு தெரியும். உதாரணத்துக்கு பாருங்கள். அயன் அமில ஊடகம், இதே போல் அயன் கார ஊடகம். இதானே 3ஆம் 4ஆம் வகையில் நாங்கள் செய்தோம். விளைவுகளை கண்டுபிடிச்சு எழுதுகிற தாக்கம். அங்கே ஒரே படியில் ஈடு செய்து விட்டோம். இப்போ நாங்கள் படிகள் எழுதி அரை தாக்கங்கள் எழுதி கூட்டி
முழு தாக்கத்துக்கு வரக்கூடிய மொண்டசொரி வழியான செய்ய போகிறோம். ஒழுங்கா இது முன்ன செய்த நாங்கள் அது பாலர் ஓப்பன் EF5க்குரியது அப்படி வைங்களேன். இது ஆக ஒரு மொண்டசொரி வேலை. சரி வருமானவர்களே, தலைப்பு எழுதிட்டீங்க தானே? தலைப்பு எழுதிட்டீங்க. ஒரே முறை எழுதிக்கொள்ளுங்க. அடுத்த ஒரு இதையும் முடிச்சிடுங்க. கீழே எழுதுங்க போவோம். எழுதுங்க. அரை தாக்கங்களின் போதும் எழுதுங்க. எழுதி போட்டு பார்ப்போம். அரை தாக்கங்களின் போதும் இலக்கம் ஏக்கம் இலத்திரங்களின் எண்ணிக்கை. அரை தாக்கங்களின் போதும் இலக்கம் ஏக்கம் இலத்திரங்களின் எண்ணிக்கை சமப்படுத்தப்படுவதன் மூலம் அம்முழு தாக்கத்தின் ஈடு செய்யப்பட்ட சமன்பாடு உய்த்தறியப்படும். அதாவது ரைட், அப்படியே நிறுத்துங்க. இப்போ நாங்கள் இதை உதாரணம் ஒன்றுன்னு சொல்லி காட்டிக்கொடுங்க. உதாரணம் 1 காணிங்க. ஒரு பெர்மங்கனேட்டுக்குள்ள குளோரைடு கரைசல் அமில ஊடக நிலையில் சேர்க்குறீங்க. இப்போ இந்த தாக்கத்தை ஈடு செய்யணும் எப்படி? ஒரே படியில் இல்லை, அரை தாக்கங்கள் எழுதி சமப்படுத்த சொன்னால் சரி. அப்போ நாங்கள் ஆரம்பிப்போம். முதல் வேலை விளைவு சொல்லுங்கள். அமில ஊடகம் பெர்மங்கனேட் என்னதுனால Mn2+, குளோரின் Cl- Cl2 கேஸ். இப்போ விளைவு எங்களுக்கு சரி. அச்சியேற்றல் அரை தாக்கம் Cl - Cl2. தாழ்த்தல் அரை தாக்கம் பெர்மங்கனேட் Mn2+. ரைட். அப்போ ஈடு செய்வோம். முதலாவது உரியானு குளோரின் 2ஆல் பெருக்குங்க. மெங்கனஸ் சரி. இரண்டாவது இலத்திரங்கள் -0 2 இலக்குது, +7 +2 5 ஏற்குது. மூன்றாவது மின்னேற்றத்தாழ ஊடகம் அமில ஊடகம் இருக்கு. ரைட். இங்கே 2- அங்கே 2- ஊடகம் வராது. அப்போ அது முடியுது. ஊடகம் தேவையில்லை. குளோரைட் Cl2 ஆக மாற ஊடகம் இல்லை, அந்த இடத்துக்கு தேவையில்லை. ரைட். அடுத்ததுக்கு வாங்க. இந்த அரை தாக்கத்துக்கு ஊடகம் தேவையில்லை. இந்த அரை தாக்கத்தை பாருங்கள். இதில் 6 2 +, எனவே 8H+ தேவை. ஊடகம் சரி. நான்காவது நீர் மூலக்கூறு நீர் 8H ஆவே 4H2O. இரண்டாம் சமன்பாடு. அப்போ அரை தாக்கம் எழுதிட்டீங்க. முடியுது. அடுத்து என்ன செய்யணும்? இப்போ என்ன சொன்னீங்க? இலக்கு மேற்கு இலத்திரங்களின் எண்ணிக்கையை சமப்படுத்தணுமாம். 2 5. இந்த இலத்திரன் எண்ணிக்கையை சமப்படுத்தணுமாம். அப்படின்னு என்ன செய்யணும்? போமாசி இதை 5ஆலையும் 2ஆலையும் பெருக்கி கூட்டுவோம். முதலாம் சமன்பாட்டை 5ஆல், இரண்டாம் சமன்பாட்டை 2ஆல் பெருக்கி கூட்டுவோம். முதலாம் சமன்பாட்டை 5ஆல், இரண்டாம் சமன்பாட்டை 2ஆல் பெருக்கி கூட்டுவோம். சரி. இப்போ என்ன சொல்லுங்க? இதான் இரண்டாம் சமன்பாடு. 2ஆல் பெருக்கினா 2 பெர்மங்கனேட் வரும். இதை 5ஆல் பெருக்கினா 10 Cl- வரும். 10 Cl- வரும். ரைட். மெங்கனஸ் 2 N 2ஆல் பெருக்கிறீங்க 2 Mn2+. Cl2 5ஆல் பெருக்கிறீங்க 10 Cl- 5 Cl2. ரைட். அவ்வளவும் சரி. இப்போ நீங்கள் விளங்கிக்கணும். இவ்வாறு செய்தால் இதை 5ஆல் பெருக்கி இதை 2ஆல் பெருக்கி கூட்டும்போது இலத்திரன் வெட்டிப்படாம். மெங்கனஸ் அந்த உரியானுக்கள் 2, அது 10 குளோரைட் வரும். இது 2 வந்தால் 10 வருகுதான். இது Cl2. ரைட். அவ்வளவும் சரி. இப்போ என்ன உங்களுக்குள்ள தேவை? அமிலம் நீர் ஊடகம் நீரை சமப்படுத்துறது தான் உங்களுக்கு இருக்குது. சரியா? ரைட். இப்போ தெரியும் உங்களுக்கு. இதை 2ஆல் பிரிக்கிறதுனால 16H+. N 2ஆல் பிரிக்கிறீங்க தானே பிள்ளைகள்? 16H+. இது H+ இல்லை தானே?
16H+ சொல்லி எழுதலாம். 16H+ எழுதலாம். யாருக்கும் n கூட்டல் கழித்தல் தெரிந்தானே. அதனால் இந்த இடத்துலையும் சில வேளை மாணவர்களை H+ அங்கே வரலாம், இங்கே வரலாம், எல்லாம் கூட்டும்போது எங்களோட கூட்டல் கழித்தல் ஆற்றல் என தெரிந்தானே எங்களுக்கு. அதனால் பாதுகாப்பு 2 10 12 -12 -4+ ஆகவே 16H+ தேவை என்று சொல்லி ஊடகத்தை அப்படியும் தேவைண்டா சமாளிக்க பழங்க. ஏன்னா இதில் இது இலகுவாக இருக்குது. ஏன்னா 2ஆல் பெருக்கினா 16 கூட்டி விட்டால் 16 வரும். விளங்குதா? இந்த பக்கம் H+ இந்த பக்கம் அப்படியெல்லாம் வந்தால் கூட்டல் கழித்தல் குழப்பங்கள் வரும். ஊடகம் 2 பக்கம் இருந்தாங்க. அநேகமாக ஒரு தாக்கத்தில் விளைவில் ஒரு தாக்கம் தாக்கியில் அப்படி மாறி மாறி வரலாம். சில வேலை ஒரே பக்கம் வந்தால் பரவாயில்லை. அப்போ அந்த கூட்டல் கழித்தல் சில வேலை உங்களுக்கு சில வேலை அப்படி பழகினா அப்படி கூட்டுங்க, கட்டாயமாக செய்யுங்க, நல்லதே. இல்லாவிட்டால் நான் சொன்ன போல் ஏற்றத்தை பார்த்து போட்டு எழுதி விடுங்க. இப்போ மெங்கனஸ் குளோரைட் தானே உரிய தாக்கிகள், இவங்க தானே உரிய ஏன்னா முக்கியமான ஆக்கள். இவரை 2ஆல் பெருக்கி அவர் 5ஆல் பெருக்கிறீங்க தானே. அப்போ இவர் 2 அவர் 10 2 10 சரி தானே. அப்போ 2 2 வரும் 10 5 8 அதெல்லாம் உங்களுக்கு விளங்கிக்கலாம் தானே. கூட்டி இருந்து நேரம் மீனாமானவர்களே கணித குழப்பங்கள் வராமல் இருக்க சொல்கிறேன். விரும்பினால் அப்படி செய்யுங்க. ரைட். எனவே 12 - 4 + 16H+ தேவை. 16H+ வந்து அவங்களுக்கு தெரியும் 8H2O. இனி இந்த H+ நீரை நான் இங்கேயும் சொல்கிறேன், மின்னேற்றத்தில் நீங்கள் செய்தால் நல்லது என்று நான் நினைக்கிறேன். இல்லை நான் இப்படி தான் கூட்டித்தான் செய்ய போகிறேன், தாராளம் செய்யுங்க. ஏன் உங்களோட விருப்பப்படி செய்யுங்க. சரி மாணவர்களே, இது ஒரு உதாரணம் ஒன்றுன்னு சொல்லி இதே போல் எழுதி கொள்ளுங்க. உதாரணம் ஒன்று நான் நேரம் வீணாக தேவையில்லை. ஆட்சியேட்டில் அரைத்தாக்கம், தாழ்த்தில் அரைத்தாக்கம் என் சமன்பாடு எழுதுங்க. இதே போல் 1ஆம் 2ஆம் சமன்பாடு நம்ம பண்ணுங்க. பிறகு 1 தர 5 2 தர 2 கூட்டுறீங்க. இவ்வாறு காட்டி போட்டு ஒரே முறை எழுதி விடுங்க. ரைட். நீங்களே நோட்ஸ் எழுதிக்கணும். நாளைக்கு விளக்கம் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு விளங்கும். நாங்கள் இன்னும் ஒரு தாக்கத்தை எழுதிப்போம். இதே போல் எழுதி பார்ப்போம். உதாரணம் 2 சொல்லி எழுதுங்க. பெர்மாங்கனேட் SO2 அமிலம். ரைட். விளைவுகளை சொல்லுங்க வேகமாக. அமில ஊடகம் மெங்கனஸ் Mn2+, சல்ஃபர் SO2னால இதுவரையில் போயிடும். இவருக்கு குறையும் போது 7 குறையும் போது +4 கூடணும் அட்சேற்றம் அடையணும். SO4 and SO4 போயிடும். ரைட். விளைவுகள் சரி. ஆரம்பிப்போம். அட்சியேற்றல் அரைத்தாக்கம் அண்ட் தாழ்த்தல் அரைத்தாக்கம். எது அட்சியேற்றம்? SO2 சல்ஃபேட். இதெல்லாம் நீங்கள் அப்படி எழுதிக்கலாம். நான் நோட்ஸில் மெனக்கெடுத்து தர தேவையில்லை. தாழ்த்தல் எது? பெர்மாங்கனேட் Mn2+. ரைட். உங்களுக்கு ரிவைன் பண்ணி எழுதிக்கலாம் தேவைப்பட்டா. சரி. முதல் வேலை உரியாணுக்கள். உரியான் எது? சல்ஃபர் மெங்கனஸ். சரியாக இருக்குது. இரண்டாவது இலத்திரன் +4 +6 2 இலத்திரனை இழக்குது. இலத்திரன் 7 5 ஏற்குது. இரண்டாவது இலத்திரன். மூன்றாவது மின் ஏற்றத்தாழ ஊடகத்தின் நிலை எண்ணிக்கை. ஏற்றம் 4 -0 -4 அமில ஊடகம்ன்றது 4. 4H+ விளையின் பக்கம். 4H+ விளையின் பக்கம். இங்கு 6 -2+, எனவே 8H+ தாக்கியின் பக்கம். 8H+ தாக்கியின் பக்கம். ரைட். அதுவும் சரி. இறுதியாக நீர் மூலக்கூறுகள் சொல்லுங்க. 4H சொன்னதுனால 2H2O 8H 4H2O. ரைட். முதலாம் சமன்பாடு, இரண்டாம் சமன்பாடு. அரை தாக்கம் என்ன முடியுது, சமப்படுத்திட்டீங்க. ரைட். அடுத்த வேலை என்ன? இலத்திரங்களை சமப்படுத்தல். இலக்கு மேற்கும் இலத்திரங்கள். இங்கேயும் 2 5. ஏன் இங்கேயும் அதே மூல் விகிதம் வரப்போகுது. பரவாயில்லை. அப்போ முதலாம் சமன்பாட்டை 5ஆல் பெருக்கணும். இரண்டாம் சமன்பாட்டை 2ஆல் பெருக்கி கூட்டணும். ரைட். முடிவு 2 பெர்மாங்கனேட்
5A salt 5A salt விளைவுல 2 பெர்மாங்கனேட்னால் அல்ல இதே பார்த்துக்கிட்டு எழுதுவோம் பேன் ஏன் அங்கே போய் மெனக்கெடணும் பிள்ளைகள் ஏன் கொஞ்சம் கொஞ்சம் வேகத்தை கூட்டுங்க 2 மெங்கனஸ் 2 Mn2+, 5 சல்ஃபர் 5 சல்ஃபேட் தாக்கிகளின் பீசம் தாக்கிகளை இந்த பகுதியை கவனமாக கண்டு எழுதிக்கிட்டீங்களோ அதை பார்த்து இங்கே எழுதலாம் தானே திரும்பி அங்கே பார்த்து கூட்டணும் சரி அந்த வேகங்களை கவனமாக எடுத்துக்கொள்ளுங்க ரைட் அடுத்தது வேறு என்ன அமிலம் ஊடகமும் நீரும் என்ன பிரச்சனை சொல்லிக்கிறேன் அங்கே பெருக்கி இங்கே பெருக்கி மெனக்கட்டு ஏன் குழப்பிக்கக்கூடாது என்ன செய்யணும் மின் ஏற்றத்தால் எத்தனை H+ எந்த பக்கம் அப்படி வேகத்திடுங்க 2 மைனஸ் 4 10 அப்போ 6 - 2 எனவே 4 H+ தாக்கின் பக்கம் சரியா புலையின் பக்கமா புலையின் பக்கம் எப்படி 2 மைனஸ் இதில் 10 மைனஸ் 4 + 6 மைனஸ் 2 மைனஸ் 6 மைனஸ் விளைவுக்கு 6 மைனஸ் விளையின் பக்கம் 4 H+ விளையின் பக்கம் 4 H+ கவனம் விளையின் பக்கம் 4 H+ விளையின் பக்கம் விளங்குதான் 4 H+ விளையின் பக்கம் கவனம் குழப்பிக்காமல் எழுதிக்கணும் எனவே இப்போ சொல்லுங்க எத்தனை H2O 2 H2O தாக்கியின் பக்கம் 2 H2O தாக்கின் பக்கம் 2 H2O சரி ரைட் இந்த தாக்கத்தை ஒருவர் நேரடியாக பார்த்துப்படி சொல்லுவார் இந்த முடிவை பார்த்துப்படி சொல்லுவார் பெர்மாங்கனேட் SO2 நீர் ஊடகமா நடுநிலை ஊடகமா இல்லையா அமில ஊடகம் தானே தந்திருக்காரு அமிலம் வர இல்லை அமிலம் விளைவுல இருக்கு அப்போ நடுநிலை ஊடகமா இப்படி ஒரு சந்தேகம் வரலாம் சொல்றேன் ஆனால் ஊடகம்னு சொன்னது ஊடகம்ன்றது பிறகு நீங்கள் இன்ஆர்கானிக்ல விரிவாக படிப்பீங்க ஆர்கானிக்லேயும் வரும் ஃபிசிக்கல்லையும் வரும் தாக்க வீதத்தை பாதிக்கிற காரணிகளை ஊடகம் ஒரு பிரதான காரணி தாக்க நிகழக்கூடிய சூழல் தாக்க வீதத்தை கூட்டி குறைக்கும் ரைட் இந்த ஊடகம்னு சொன்ன மாணவர்களே தாக்கம் நிகழக்கூடிய இந்த சூழல் விளங்குது அது தாக்கின் பக்கம் இருக்கா விளையின் பக்கம் இருக்கான பிரச்சனை இல்லை சில தாக்கங்களுக்கு விளைவுல தான் ஊடகம் வரும் சிலதுக்கு தாக்கியில் தான் வரும் அதுங்களுக்கு தெரியாது அதை கண்டுபிடிக்கிறது மின்னேற்றத்தை சமப்படுத்தி 2 பக்கம் மின்னேற்றத்தை சமப்படுத்தி எந்த பக்கம் எத்தனை ஊடகம் இதான் முறை கவனம் ரைட் அதில் கவனமாக உள்ளத்தில் பதியணும் கூட மின் ஏற்றத்தால் எந்த பக்கம் எத்தனை ஊடகம்னு கண்டுபிடிக்கிறோமே தவிர அமில ஊடகம்ன்றதுனால அமிலம் தாக்கி பக்கம் இருக்கணும் கார ஊடகம் காரம் தாக்கி பக்கம் இருக்கணும் அவசியமே இல்லை அநேகமாக அப்படி வரும் உங்களோட விருப்பப்படி அப்படி வரும் முரணானதுகளும் இவ்வாறு வரும் பிரச்சனை முரணானது வந்து அங்கே போய் குழம்பிடுவோம் பாடமாகிட்டு போனீங்கன்னு சொன்னேன் அது உண்மையை உங்களோட உள்ளத்தில் இப்படி ஒன்று இருக்குது வரலாம் விளங்கிட்டா போதும் அவ்வளோதான் சரி மாணவர்கள் இந்த இடத்துல விளங்கிக்கொள்ளுங்க பெர்மாங்கனேட் 5A SO2 நீர் இருக்கிறதுக்காக திரும்பவும் சொல்கிறேன் இந்த நீர் ஊடகம் இல்லை ஒரு அமில ஊடகம் கவனம் அங்கே வந்துட்டு சரி அப்போ நாங்கள் அரை தாக்கங்களால் இவ்வாறு அரை தாக்கங்கள் எழுதி அதை கூட்டி எப்படி ஒரு முழு தாக்கத்துக்கான ஈடு செய்யப்பட்ட சமன்பாட்டை பெறலாம் இதை நான் சொல்கிறேன் ஆனால் இதெல்லாம் நீங்கள் உங்களோட வகை 3 4 ஒரே படியில் எழுதிவிட்டீங்க ஒரே படியில் எழுதிவிட்டீங்க இப்போ என்ன செய்கிறோம் அரை தாக்கம் எழுதி எப்படி கூட்டலான்னு சொல்லி பார்க்குறோம் சரி பக்கத்தில் எனக்கு இந்த மாதிரி 2020 ஃபைனல் எக்ஸாம் நியூ சிலபஸ் உங்களோட 20 எக்ஸாம் அதுக்குரிய 9B கோழியில் அங்கே எப்படி சொல்கிறாங்க Cu2S பெர்மாங்கனேட் cuprous சல்ஃபைடு பெர்மாங்கனேட் அடுத்த தாக்கம் cupric சல்ஃபைடு பெர்மாங்கனேட் நான் அனுப்பிவிட்ட டியூட்டில் இருக்குது நான் உங்களுக்கு
3.6 பகுதி 3.6 தாக்கங்களை ஈடு செய்கிற பகுதியில் ஒரு எம்சிக்கு ஒரு எஸ்ஏ அவ்வளோ பாஸ் பேப்பர், அதுக்கு பிறகு ஒரு மாடல் பேப்பர் எஸ்ஏ 3 டியூட் அனுப்பியிருக்கிறேன். 7, 8, 9ஆம் டியூட் ஞாபகம் இருக்குது தானே? பார்த்துருப்பீங்க, பிரிண்ட் எடுத்திருப்பீங்க. ரைட், 7ஆம் 8ஆம் 9ஆம் டியூட். இவ்வளவும் இந்த தாக்கங்களை ஈடு செய்கிறது சார்ந்த கணிப்புகள் ஃபைனல் எக்ஸாம். இப்போது 9Bயில் வரக்கூடிய கணிப்புகள் எம்சிக்யூ எஸ்ஏ நினைக்கிறேன் எல்லாம் சேர்த்து நீங்கள் ஒரு இடத்துல 50 பக்கங்களுக்கு மேலே கேள்வி என்ன அனுப்பிக்கிறோம். அவ்வளோ சேர்த்தா வரும். பெரிய நேரம் எடுக்காது. இல்லைங்களா? தியறதை அமைதியாக போயிட்டு இருக்கிறோம். இதுதான் அமைதியாக ஒரு படிப்படியாக நல்ல டைம் எடுத்து ரெஸ்ட் எடுத்து படிக்கிறீங்க. கேள்விகள் அப்படி தேவையில்லை. கேள்விக்கு இப்படியெல்லாம் பெரிய கதை சொல்ல தேவையில்லை. நல்ல வேகமாக போகலாம். உங்களுக்கும் அந்த வேகம் வரும் என்றால் இதுவரையில் நான் அனுப்பின முதல் 6 டியூட் ஒரு எம்சிக்கு கூட விடையில் உங்களுக்கு தெரியும். சகல கேள்விகளையும் செய்து முடிச்சிட்டிங்க. 7ஆம் 8ஆம் 9ஆம் டியூட் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். முதல் 6 டியூட் சகல கேள்வியும் செய்தது மட்டுமல்ல, வேறு என்ன செய்தீங்க? வகுப்பில் எவ்வளோ கேள்வி நான் உங்களுக்கு தந்துக்கிறேன், எவ்வளோ தந்து செய்து விட்டேன். ரைட், அவ்வளோ தயாராக இருக்க மாணவர்களே. ஃபைனல் எக்ஸாம் இது வரும் அது வரும்னு சொல்லி சாஸ்திரம் பார்த்துட்டு படிக்கிறதல்ல. எது வந்தாலும் செய்யக்கூடிய முழுமையாக இருக்கணும். அதைத்தான் படிக்கிறேன்னு சொல்கிறது. விலங்குல தான் படிக்கிறேன்னு சொல்கிறது. ஒரு 0.1 மார்க் தலையெழுத்தை மாற்றிவிடும். இதான் உண்மை. சரி அதை விடுங்க. அதில் மாணவர்களை நான் அனுப்பின அந்த எஸ்ஏ டியூட்டில் பாஸ் பேப்பருக்குரிய எஸ்ஏ டியூட் அதில் கடைசி கேள்வியாக இப்போ நான் சொல்கிற 2020க்குரிய 9B கேள்வி இருக்குது. அதில் Cu2s பெர்மனன்ட், Cus பெர்மனன்ட், அடுத்தது ஃபெரஸ் பெர்மனன்ட், இந்த 3 தாக்கங்களுக்கு ஈடு செய்யப்பட்ட சமன்பாடு எழுத சொல்லிக்கிறாங்க. இதில் முதலாவது Cu2s பெர்மனன்ட்டில் நீங்கள் ஸ்கீம்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறதெல்லாம். அண்ட் அதில் உங்களுக்கு கொடுத்தே வச்சுக்கிறாங்க என்ன அண்ட் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பார்க்க வழங்கன்னு நினைக்கிறேன். என்ன சரிங்க, அரை தாக்கங்களை எழுதி கூட்டுறாங்க. இதில் என்ன எழுதிக்கிறாங்க? இச்சமன்பாடு மட்டும் எழுதப்பட்டிருந்தால் முழு 14 புள்ளிகளையும் வழங்குக. Cu2s பெர்மனன்ட் தாக்கத்தை ஒரே படியில் எழுதிவிட்டாலும் முழுமையான புள்ளியை வழங்க சொல்லி மார்க்கிங் ஸ்கீம் எழுதி வச்சுக்கிறாங்க. 20 ஃபைனல் எக்ஸாம் நியூ சிலபஸ். இதே போல் Cus பெர்மனன்ட்டுக்கும் அதே போல் முழு தாக்கத்தை நேரடியாக எழுதினாலும் அரை தாக்கங்கள் இப்படித்தானே பிள்ளைகள் பாருங்க, இப்படியெல்லாம் எழுதி கூட்டி இதுக்கு வாரீங்க. யாராவது நேரடியாக அப்படி செய்து விட்டா, இதுக்கு முதல் வகுப்பில் அப்படித்தானே செய்தோம். அப்படி செய்து விட்டாலும் முழுமையான புள்ளி வழங்க சொல்லி மார்க்கிங் ஸ்கீமில் எழுதியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, குறிப்பு மொத்த தாக்கம் மட்டும், அதாவது முழு தாக்கம் மட்டும் சரியாக எழுதப்பட்டிருந்தால் என்ன சொல்லிக்கிறாங்க குறிப்பில்? என்ன வாசிங்க கோணமா என்ன சொல்லிக்கிறாங்க? நாளைக்கு வாசிக்கலாம் உங்களுக்கு. அண்ட் லைன் என்ன சொல்கிறாங்க? மொத்த தாக்கம் மட்டும் சரியாக எழுதப்பட்டிருந்தால் அரை தாக்கங்களுக்குரிய புள்ளிகளையும் வழங்குக. இதை சரியாக எழுதிவிட்டால் இதுக்குரிய புள்ளிகளையும் கொடுக்க சொல்கிறாங்க. இதுக்கு இப்போ நாங்கள் சொல்லுவோம் இதுக்கு ஒரு 3, இதுக்கு ஒரு 3, இதுக்கு ஒரு 4ன்னு சொன்னால் 10 புள்ளி. 3, 3, 4, 10 புள்ளி. ஏன் கூட்டுறீங்க தானே 10 புள்ளி. ரைட், நீங்கள் ஒரே முறை இதை எழுதி விட்டீங்களோ 10 புள்ளி வழங்க சொல்லி உங்களுடைய ஸ்கீமில் எப்படி எழுதிக்கிறாங்க? 20 ஸ்கீம். சரி, அதுக்காக எல்லாம் அப்படி இருக்குன்னு நான் சொல்ல வரையில் இதில் எழுதியிருக்காங்கன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இனி மாணவர்கள் அதுக்காக அரை தாக்கம் அவசியம் இல்லை. அப்படி 50ஆம் வகுப்பு இவ்வளோ நேரம் மெனக்கிட்ட தேவையில்லை. ஏன்னா 49 போதும் இப்படி யோசிக்காதீங்க. நீங்கள் முழுமையாக இருங்க, நீங்கள் முழுமையாக இருங்க. ஃபைனல் எக்ஸாம் அதான் கெமிஸ்ட்ரி ஃபைனல் எக்ஸாம். அதாவது எங்களுக்கு தானே சிலபஸ் இருக்குது தானே, சிலபஸ் அரை தாக்கம் படிப்போம். என்னென்னலாம் இருக்குது படிப்போம். ஒழுங்கா இது பெரிய பெரிய காலங்கள் அப்படி இருக்கிறது இல்லை, பெரிய மேஜிக் இல்லை தானே. இதனால் வீட்டில் நல்ல நிம்மதியாக ரெஸ்ட்டாக இருக்கிறீங்க. ஏன் ஏதோ இவன் பாதுகாக்கணும், எங்களை இப்படியே வைக்காமன் சிக்கலாக போயிடும். சரி, அதை பக்கம் விடுங்க. நல்ல மாணவர்கள், நாங்கள் இன்னும் ஒரு 2 தாக்கம் கார ஊடகத்திலையும் செய்து விட்டால் நல்லதேன் அப்படியும் பார்ப்போம். இவ்வாறு ஒரு தாக்கத்தையும் பார்ப்போம். மாணவர்களை விளையும் கொடுங்க. ஒரு
பெர்மங்கனேட் ஹைட்ரஜன் பெராக்சைடு கார ஊடகம். சொல்லுங்க என்ன விளைவுகள் வரும்? மேங்கனஸ் கார ஊடகம்ன்றதுனால தான் MnO என் திண்மம் துகள் படிவுறும். அதாவது ஒரு ஐதான பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கரைசலுக்குள்ள KMnO கொண்டிஸ் கரைக்கிறோம். போனத்துல காரப்பர்மங்கனேட் ஒரு செவ்வூதா கரைசல். அதுக்குள்ள நாங்கள் ஹைட்ரஜன் பெராக்சைடு துளி துளியாக சேர்க்கும் பொழுது என்ன செய்யுமா? இந்த ஊதா நிறச்செறிவு குறைந்து கடன் கபில நிற வீழ்படி வரும். ரைட், அடுத்த விளைவு என்ன பார்ப்போம். ரைட், என்ன சொல்லுங்க? மேங்கனஸ் 7+4 ஆக்சைடு குறையும் போது பெராக்சைடுக்கு ஆக்சைடு அதிகரிக்கும். அதாவது இந்த ஆக்சிஜன் -1 ஆக்சிஜன் இதுக்கு கூடும் 0 O2 கேஸாக விடுவிக்கப்படும். அப்போ ஊதா நிறச்செறிவு குறைவடைய ஒரு கணத்தில் நிறமற்ற கரைசல் வரும். அதே நேரம் ஆக்சிஜன் வாயு குமிழிகள் வெளியேறும். கலர் MnO படிவரும். இப்படிலாம் அவதானம் வரும். நாங்கள் ஏற்கனவே கழிச்சிட்டோம். இப்போ நான் சொல்ல வந்தது, இந்த தாக்கத்தை எவ்வாறு ஈடு செய்யலாம்? அரை தாக்கங்களால் எவ்வாறு ஈடு செய்யலாம்? உங்களுக்கு இதை ஒரே இப்படியில் பார்த்துக்கிட்டு ஈடு செய்கிற முறை தெரியும். ஏன்னா அது இருக்கட்டும். அரை தாக்கம். ரைட், சொல்லுங்க. முதலாவது இதுக்குள்ள ஆக்சியேற்றல் அரை தாக்கம். இது ஹைட்ரஜன் பெராக்சைடு H2O2 சொன்னது O2 கேஸாக மாறுவது. இதுதான் ஆக்சியேற்றல் அரை தாக்கம். தாழ்த்தல் அரை தாக்கம். பெர்மங்கனேட்னு சொன்னது MnO2 மாறுவது. தாழ்த்தல் அரை தாக்கம். இரண்டும் சரி. ஆக்சியேற்றல் தாழ்த்தல் அரை தாக்கங்கள் சரி. அடுத்து நீ ஆரம்பிப்போம். என்ன முதல் வேலை? உரிய அணுக்களை ஈடு செய்யணும். ஆக்சிஜன் சரி, மேங்கனஸும் சரி. இரண்டாவது இலத்திரங்கள். இலக்கம் இருக்கும் இலத்திரன் -1 0 2 இலத்திரன் விளையின் பக்கம், +1 4 3 இலத்திரன் தாக்கியின் பக்கம். அடுத்தது மின் ஏற்றத்தாழ ஊடகம் 2 -0 ஊடகம் காரம். எனவே தாக்கின் பக்கம் 2 OH-. 4 ஒரு -3 மொத்தம் 4 -0. எனவே 4 OH- விளையின் பக்கம். அடுத்தது ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அணுக்களான H2O மூலக்கூறுகள் 2 4 4H 4H 2 H2O. முதலாம் சமன்பாடு ஆக்சிஜன் சரியான பாருங்க. 4 ஆக்சிஜன் சரியா இருக்கு. அடுத்த படியில் 4H. எனவே தாக்கியின் பக்கம் 2 H2O. இரண்டாம் சமன்பாடு ஆக்சிஜன் சரியான பார்த்துக்கொள்ளுங்க. ஹைட்ரஜன் சரி, ஆக்சிஜன் 4 6 4 6 சரியா இருக்கு. ரைட், அவை நாங்கள் ஆக்சியேற்றல் அரை தாக்கம் தாழ்த்தல் அரை தாக்கம் முடிச்சிட்டோம். என்ன அடுத்து என்ன செய்யணும்? இலத்திரனை இல்லாமல் ஆக்கணும். இந்த இலத்திரனை இல்லாமல் செய்யணும். இரண்டையும் கூட்டும் போது இலத்திரன் மறையணும். 2 அரை தாக்கங்களையும் கூட்டும் பொழுது இலத்திரன் மறையணும். அப்படின்னால் என்ன செய்யணும்? 3 2க்கு போமாஸ் 6 6 6. எனவே முதலாம் சமன்பாட்டை 3ஆல் பெருக்கி இரண்டாம் சமன்பாட்டை 2ஆல் பெருக்கி கூட்டினால் 6 இலத்திரன் மறையும். எனவே முதலாம் சமன்பாட்டை 3ஆல் பெருக்கணும். இரண்டாம் சமன்பாட்டை 2ஆல் பெருக்கி கூட்டணும். 2ஆல் பெருக்கி கூட்டணும். இனி உங்களுக்கு 2 பெர்மாங்கனேட். 2 பெர்மாங்கனேட். முதல் சமன்பாட்டை 3ஆல் பெருக்கிறதுனால 3 ஹைட்ரஜன் பெராக்சைடு. 3 ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஆக்சிஜன் நான் இவ்வாறு நிலற்றுறேன். 3 ஹைட்ரஜன் பெராக்சைடு.
முடிவுக்கு வரும், விளைவுக்கு வரும். போதும், இது போதும், இது போதும். இப்போ நாங்கள் மெங்கனஸ் 2 MnO2 2 வரப்போகுது, 2 வரப்போகுது. பெராக்சைடு மூன்று ஆக்சிஜன் வாயு குமிழி வெளியேறும். ரைட், அவ்வளோ சரி. உரிய அணுக்கள் 2 பக்கமும் சரியாக இருக்கு. உங்களுக்கு தேவை ஊடகம் H2O. ஊடகத்தை நாங்கள் இதை பெருக்கி கூட்டக்கலை சில வேலை கணித பிழைகள் வரும், அவை அதை விட்டுட்டு போட்டு நான் சொல்லிக்கிறேன் 2 - 0 0 விளைவின் பக்கம் 2 OH மைனஸ், விளைவின் பக்கம் 2 OH மைனஸ் நினைக்கிறேன். போர்டு எங்களுக்கு விளங்குதேன், பிரச்சனை இல்லை. ரைட், நீங்கள் பெருக்கி கூட்டினால் வரும். எப்படி 3ஆல் பெருக்கினால் 6 OH மைனஸ், 2ஆல் பெருக்கினால் 8 OH மைனஸ் விளைவு 6 தாக்கி கூட்ட 2 OH சரியாக இருக்கு. இறுதியாக H2O மூலக்கூறுகளை ஈடு செய்யணும். 6H 2H, அப்போ 4H அதிகம், விளைவின் பக்கம் 2 H2O வரப்போகுது, 2 H2O வரப்போகுது. ஒரு முறை இங்கேயும் சும்மா பார்த்துக்கலாம். 3ஆல் பெருக்கினா 6 H2O, 2ஆல் 4 H2O கூட்டும் பொழுது 2 H2O விளைவின் பக்கம். சரி, அவ்வளோதான். தாக்கத்தை சமப்படுத்திட்டோம். இந்த தாக்கத்தில் பாருங்க, இப்போ நாங்கள் சமப்படுத்தின முதலாம் தாக்கத்தில் ஊடகம், இது 3ஆவது தாக்கம். முதலாம் தாக்கத்தில் பார்த்தீங்க ஊடகம் கார ஊடகம் தாக்கின் பக்கம், H2O விளைவின் பக்கம். 2ஆம் தாக்கத்தில் இப்போ பார்த்தீங்க ஊடகம் அமிலம் விளைவின் பக்கம் SO2 பெர்மாங்கனேட், H2O தாக்கின் பக்கம். இந்த தாக்கத்தில் ஊடகமும் H2O நீரும் ஒரே பக்கம் விளைவின் பக்கம். இப்படியெல்லாம் வரலாம். இந்த சிலவங்க தாக்கத்தை எழுதும் போதே தாக்கி எழுதி ஊடகத்தை எழுதி இங்கே நீரையும் எழுதி போட்டு ஆரம்பிக்கிறது. சொன்ன விளங்கிட்டா? சிலவங்க என்ன செய்றீங்க, 2 தாக்கியும் சரி, ஊடகத்தை இங்கே எழுதுறீங்க, தாக்கி பக்கம் எழுதுறீங்க, விளைவு எழுதி போட்டு அங்கே நீரையும் அங்கே எழுதிக்கிறீங்க. ஒரே முறை நீங்களே முடிவெடுத்துடுறீங்க. தாக்கத்தை சமப்படுத்த ஆரம்பிக்க முன்னமே முடிவெடுக்கிறீங்க. கவனம் என்னது, ஒரு எக்ஸாமில் மாணவ இதுக்கெல்லாம் பெரிய மணித்தியாலம் அல்ல சொல்கிறேன். ஒரு சில செகண்ட் எங்களுக்கு ஒரு டென்ஷனாகவும் குழம்பிடும். நாங்கள் அந்த எங்களோட சமநிலை குழம்பு விளங்க. ஃபைனல் எக்ஸாம்ஸ் சரியான என்ன சென்சிட்டிவாக இருக்கணும். இப்படி தாக்கங்கள் நீங்கள் காணணும், உங்களோட காதில் விழணும். எப்படி ஊடகம் தாக்கின் பக்கம் வரலாம், விளைவின் பக்கம் வரலாம், நீரும் அதே போல் வரலாம், 2 சேர்ந்த ஒரு பக்கம் வரலாம், அல்லது ஊடகமும் நீரும் தாக்கி பக்கம் வரலாம். இவ்வாறான தாக்கங்கள் உங்களோட காதில் விழணும். முதல் முறையாக ஒரு ஃபைனல் எக்ஸாமை கண்டால் அங்கே போன எல்லாம் குழம்பிடும். ஒரு மாதிரி சரியான சரியா அப்படியா குழப்பம், ஒரு டென்ஷன் மனோனில் வந்துட்டாலே உங்களுக்கு ஒரு பதட்டம் வீணாகும். நல்ல மாணவர்களே, நான் சொல்ல வந்தது இப்படியெல்லாம் இருக்குது. நீங்கள் ஒரு முடிவெடுத்துக்கிட்டு போய் தாக்கங்கள் சமப்படுத்தாதீங்க என்று சொல்கிறேன். தாக்கி ஒச்சி எடுத்து ஆழ்த்தி வரணும், அதன் விளைவுகள் வரணும். ஊடகமும் நீரும் வெவ்வேறு பக்கம் அலைந்த மாறி ஒரே பக்கம் அப்படியெல்லாம் வரலாம் என்றதான் உங்களுக்கு உள்ளத்துக்கு எடுங்க. அவ்வளோதான் எனக்கு தேவை, அவ்வளோதான் நான் சொல்ல வந்தது. என்றாலும் நாங்கள் எழுதும் போதும் இது பாருங்க, இது எப்படி எழுதிக்கிறேன்னு சொல்லி நான் கூட எப்படி எழுதினேன். அச்சியேற்றி தாழ்த்துங்கருவி ஊடகம் இப்படித்தான் நான் எழுதினேன். ஆனால் முடிவில் ஊடகம் எங்கே போகுது பாருங்க, ஊடகம் எங்கே போகுது, விளைவில் போகும். அப்போ தாக்கில ஊடகம் எழுதினதுக்காக தாக்கில தான் அந்த ஊடகம் வரணுன்ற அவசியம் இல்லைன்றதான் நான் சொல்லிக்கிட்டேக்கிறேன். கொஞ்சம் உள்ளதுக்கு எடுக்கணும். விளங்க வரும் மனம் எக்ஸாம் மனம் இல்லை. நான் சொல்ல தேவை, எழுதினவங்களுக்கு தான் தெரியும் அந்த பிரச்சனை. சரி, நான் நினைக்கிறேன் நாங்கள் ஒரு 3 அரை தாக்கங்கள் போல் கூட்டல் செய்தோம். உங்களுக்கு விளங்கு மாணவர்கள். இப்போ அரை தாக்கிற பெரிய விஷயம் இல்லை, பெரிய ஒரு விஷயம் இல்லை, பயிற்சி தான் நீங்கள் எடுக்கணும். இப்போ நான் உங்களுக்கு செய்து விட்டது நல்ல விளங்கி கொள்ளுங்க.
மூன்றாம் நாலாம் வகையை நாங்கள் படிச்சிட்டோம். இந்த முழு தாக்கத்தை ஒரே முறை ஈடு செய்கிறத படித்தோம். ஏன் படிச்சிட்டிங்க தானே? மூன்றாம் நாலாம் வகை படிச்சுட்டீங்க. அதே மாதிரி அரை தாக்கங்களால் ஈடு செய்யலாம் தான் இப்போ நான் செய்தேன். இந்த வகுப்பில் 49ஆம் வகுப்பில் படித்த முழு தாக்கங்கள் ஈடு செய்கிறத நான் இப்போ 50ஆம் வகுப்பில் அரை தாக்கத்தில் சொல்லிவிட்டேன். இதே போல் நாங்கள் 51ஆம் 2ஆம் வகுப்பில் படிப்போம் தானே. உதாரணத்துக்கு வைங்களேன், உங்களோட 2020 பேப்பர் 2020 9B1 இல்லை. இப்போ நான் உங்களுக்கு காட்டினேன் இதுக்கு முதல்ல. அண்ட் எனக்கு CO2S KMNO ஆமில ஊடகம், COS KMNO அமில ஊடகம், ஃபெரஸ் KMNO அமில, இவ்வாறு உங்களுக்கு கேள்வி அண்ட் ஈடு செய்யப்பட்ட சமன்பாடு எழுத சொல்லித்தான் ஆரம்பிக்கிறாங்க. இந்த தாக்கங்களை சமப்படுத்த சொல்லித்தான். அப்படியா? உங்களுக்கு கேள்வி அப்படித்தாங்க ஆரம்பிக்குது. ஏன்னா தாக்கங்களை ஈடு செய்ய சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம். கேள்வி உங்களுக்கு இருக்கும். சரி, உங்களை பாஸ் கேள்வியில் பேப்பரில் இருக்கும். ஏன்னா இந்த தாக்கங்கள் மூணையும் ஈடு செய்ய சொல்லி இது 2020 9B. நான் சொல்ல வந்தது இந்த தாக்கியலுக்கு இடையிலான அடிப்படையாக கொண்டு மூல் விகிதம் ஏதோ கணிக்க சொல்லாங்க தானே, கணிப்பு அதெல்லாம் வருது. பிரமித கோழி வாசம் டியூட்டில் இருக்குது. நான் சரி, நான் கோழி பார்த்துக்கையில் அதான் உங்களுக்கு கோழி ரைட், ஏதோ மூல் விகிதம் கணிக்க சொல்லு. இப்போ மாணவர்கள் இதில் பாருங்க, இந்த வகை எப்படி அரை தாக்கங்களாக கூட்டலாம். இங்கே அச்சியேற்றல் அடைவது கொப்பா வண்ணம் S2 மைனஸ் தாழ்த்தல் அடைவது. அப்போ ஒட்சியேற்றல் அரை தாக்கங்கள் இரண்டும் ஒரு தாழ்த்தல் அரை தாக்கம் இதுக்குள்ள இருக்கு. இதுல ஒரு ஒட்சியேற்றல் ஒரு தாழ்த்தல், இதுவும் ஒரு ஒட்சியேற்றல் ஒரு தாழ்த்தல். ஆனால் இதுக்குள்ள இரண்டு ஒட்சியேற்றலும் ஒரு தாழ்த்தல் கதைப்போம். நான் சொல்ல வந்தது இந்த வகைக்கு நாங்கள் இன்னும் வர இல்லை, அவ்வளோதான். இன்னும் இருக்கிற முடிக்கிறது இது ஈடு செய்கிறதுல ஆரம்பித்த மாட்டேன். அமைதியாக மாணவர்களே, உறுதியாக போகும். கோணம் அமைதியாக போவோம், அவசரப்படாங்க, உறுதியாக போவோம். ஒவ்வொரு எட்டையும் கோணமாக எடுத்து வைப்போம். விளங்குதா? படிக்கிறது ஒரு முறை தான். நீங்கள் 2-3 முறை எக்ஸாமில் 30 முறை செய்தாலும் உங்களுக்கு அது போதுமாக இருக்கணும். அப்படித்தான் நான் படிக்கணும். விளங்குதா? ஒன்று முடிஞ்சால் முடிஞ்சதாக இருக்கணும். திரும்ப திரும்ப அது தேவையில்லை. அப்படித்தான் நான் சரிக்கிட்டு போகிறேன். இது வரையில் உங்களுக்கு செய்தது இனியும் இறைவனர்களால் அப்படித்தான் நான் படிப்போம். சரி மாணவர்களே, அப்போ நான் சொல்ல வந்தது பாருங்க, இந்த 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 தாக்கத்துக்கு நாங்கள் ஓரளவு வந்துட்டோம். இதெல்லாம் நாங்கள் என்ன கதைக்கையில் பின்னால் அடுத்தடுத்த வகைகள் அது உங்களுக்கு வரும். அந்தந்த இடங்களில் அதுக்கான அரை தாக்கங்களை செய்து முழு தாக்கங்களை வார கண்டுபிடிக்கலாம். ஏன்னா அரை தாக்கங்களை கூட்டியோடு முழு தாக்கத்துக்கு வரலாம் அப்படியெல்லாம் நாங்கள் வருவோம். இப்போ நான் உங்களுக்கு சில கேள்விகள் எழுதி விட்டால் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன் கொஞ்சம் கேள்விகள் எழுதி விட்டேன். நீங்கள் அடுத்த கிளாஸுக்கு வரும் போதும் அவ்வளோ செய்து முடிச்சுக்கிட்டு வரணும். எப்படி அரை தாக்கங்கள் எழுதி ஏன் முழு தாக்கங்களை சாம்படுத்திக்கிட்டு வரணும். 2 முறையும் செய்யுங்க, ஒரே முறையும் விடுங்க, இப்படியும் செய்து பாருங்கள். ரைட், நான் கொஞ்சம் கேள்வி எழுதுவோம். போதியமானங்களே, நீங்கள் இப்போ செய்ய வேண்டியது இந்த போர்டில் இருக்கக்கூடிய தாக்கங்கள் நாளைக்கு உங்களை விளங்குது. இப்போ நாங்கள் இதுவரையில் செய்தது எங்களுக்கு போதும். ஒரு கேள்வி எழுதிக்கணும். ஒரு கேள்வி எழுதுங்க, சுருக்கமாக எழுதுவோமா? எழுதுங்க. பின்வரும் தாக்கங்களின் போதான விளைவுகளை இனங்கண்டு. பின்வரும் தாக்கங்களின் போதான விளைவுகளை இனங்கண்டு. அரை தாக்கங்களினால் இம்முழு தாக்கங்களை ஈடு செய்க. அரை தாக்கங்களினால் இம்முழு தாக்கங்களை ஈடு செய்க. ரைட், அப்போ நான் என்ன மறைமுகமாக சொல்கிறேன், விளைவுகளை கண்டுபிடிக்கணும். அட்சியர தாக்கத்தில் அரை தாக்கங்கள் எழுதணும், அந்த தாக்கங்களை ஈடு செய்யணும். அதுக்கு பிறகு அந்த அரை தாக்கங்களிலிருந்து முழு தாக்கத்தை ஈடு செய்யணும். இது உங்களுக்கு உடனே விட தெரியும்.
அதான் 3ஆம் நாளாம் வகை பரவாயில்லை. நான் சொன்னபடியில் இந்த அமைப்பில் இந்த 10 10 20 தாக்கம் இதெல்லாம் அமில ஊடகம் கார ஊடகம் செய்து முடிச்சிடுங்க. பிரயோசனமாக இருக்கும். நல்ல பயிற்சி மாணவர்களை விசரமா 22 பேட்ச் வீட்டில் நிம்மதியாக இருக்கிறீங்க. ஃபெஸ்டி ஆக்கர் ரைட் அவைகளை செய்து முடிச்சுக்கணும். பயிற்சி செய்தால் பிரயோசனம் உங்களதே நாள் சொல்லலாம். சரி மாணவர்களை பிறக்கட்டும். இறுதியாக உங்களுக்கு இந்த வெப்சைட்டுக்குள்ள மாணவர்களை நான் சொல்லிக்கிறேன். அவசரப்பட தேவையில்லை. கட்டணங்கள் செலுத்துகிற விடயங்களில் இந்த நாட்களில் நாட்டு நிலைமை எங்களோட குடும்பத்துக்குள்ளே என்ன நிலைமை எல்லாம் உங்களுக்கு தெரியும். மிக கவனமாக இருக்கணும். எனவே நான் சொல்லிக்கிறேன், இதுலேயும் அவசரப்படாங்க. நான் வகுப்பில் சொன்ன பிறகு நீங்கள் ஒரு ஏஜென்ட் மாதிரி நான் சொல்லிவிட நான் அவங்கள்ட்ட நீங்கள் பே பண்ணி வரலாம், அது பிரச்சனை இல்லை. இப்போ நிம்மதியாக படிங்க வீட்டில் இருந்து. அவ்வளோதான் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை. அண்ட் அடுத்த மாணவர்களே, இதுக்குள்ளே என்ன சில எனக்கு ஏஜென்ட்மார் அனுப்பினவங்க இருக்கிறீங்க. அவங்க இன்னும் டியூட் கிடைக்கலன்னு சொல்லிக்கிறாங்க. எங்களோட வளமையான வாட்ஸ்அப் நம்பர் 106676 077 106676. இந்த நம்பருக்கு நான் அடிக்கடி சொல்கிறேன். முதலாவது உங்களோட பெயர் தேவை. 2 இமெயில் ஐடி தேவை, இமெயில் அட்ரஸ் இருக்கணும். 3வது வாட்ஸ்அப் நம்பர் தேவை, உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் தேவை. 4வது எந்த ஊருன்னு சொல்லி, 5வது எந்த பேட்ச்னு சொல்லி, எந்த பேட்ச் 23 22 21 20 ரிப்பீட்டாக ஏதோ ரைட். 5 தகவல் பெயர், இமெயில் ஐடி, வாட்ஸ்அப் நம்பர், எந்த ஊர், எந்த பேட்ச். இந்த 5 தகவலையும் நீங்கள் என்ன செய்யணும், எங்களோட இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடணும். இதை நான் சொல்கிறது எங்களோட வெப்சைட்டுக்குள்ளே இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுக்கு டியூட் கிடைக்காவிட்டால் அவ்வாறே வெளி மாணவர்கள் வெப்சைட்டுக்குள்ளே இல்லாத மாணவர்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்தாலும் சொல்லிவிடுங்க மாணவர்களே. இந்த நாள் உங்களுக்கு தெரியும், முழுமையாக இதுக்குள்ளே வந்து ஃப்ரீயாக படிக்கலாம். நான் சொல்லிக்கிறேன். பிரயோசனம்லாம் தொடர்ந்து படிக்கட்டும், இல்லைன்னா போயிட்டும், அது பிரச்சனை இல்லை. ரைட். வெளி மாணவர்களை பொறுத்தவரை நான் சொல்லிக்கிறது உலக இதுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு 5-10 வகுப்பில் இருக்க ஒரு 10 வகுப்பு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னு வைங்களேன். 0.1 மார்க் கிடைச்சிட்டாலே மேலதிகமாக பிரயோசனமாக இருக்குது. அதனால் மாணவர்கள் நான் உங்களுக்கு சொல்லுங்கள், எங்களோட வெப்சைட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஆச்சு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லிக்கொள்ளுங்க. பிரயோசனமாக இருக்கும். நான் ஃப்ரீயாக விட்டிக்கிறேன். தாராளம் வந்து படிக்க சொல்லுங்கள். நாட்டு நம்ம சீரான மீதியை பற்றி யோசிப்போம், அவசரப்படுறே இல்லை. சரி மாணவர்களை, இந்த 5 தகவலையும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ண சொல்லுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு. இப்போ உங்களுக்கு தெரியும், அடுத்து உடனடியாக மேக்ஸிமம் 2 ஹவர்ஸுக்குள்ளே உங்களுக்கு லிங்க் வருகுது. அந்த ஏற்பாடு தான் இப்போ நான் செய்திருக்கிறேன். உடனே உங்களுக்கு எஸ்எம்எஸும் வரும், இமெயிலும் வரும். அது மட்டும் இல்லை, யாரும் லொகின் ஆகிற பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னால் இந்த வெப்சைட்டுக்குள்ளே வர்றதுல பிரச்சனை இருக்கும். லிங்க் வந்த பிறகு வெப்சைட்டுக்குள்ளே வர பிரச்சனைன்னு சொன்னால் சொல்லிக்கொள்ளுங்க. என்ன சில இன்னும் அப்படி தத்தளிக்கிறான்னு நினைக்கிறேன்னு சிலவே இல்லை தெரியாமல் அவனை சொல்லிவிடுங்க. இந்த நம்பருக்கு டெலிஃபோன் கால் எடுக்க சொல்லணும். வாட்ஸ்அப் கூட இல்லை, வளமையான கால் எடுக்க சொல்லணும். கால் எடுத்தனா உடனே அதையும் கிளியர் பண்ணி விட்றோம். அது இப்போ எல்லாம் 24 ஒரு 2 ஹவர்ஸுக்குள்ளே லிங்க் கிடைக்குது. வெப்சைட்டில் போய் படிக்கவும் முடியும். இப்போ சகல ஏற்பாடுகள் நான் செய்து வச்சிருக்கிற மாணவர்களை இந்த நாட்களில் விசேடமாக இந்த பிரச்சனைக்குரிய காலம் ஏன்னா நீங்கள் குழப்பம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கிறதுக்காக சகல ஏற்பாடுகளை நான் செய்து வச்சுக்கிறேன். புதுசாக யாரும் நிமிந்து சொல்லி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே கேட்டாங்கன்னு சொன்னால் சொல்லுங்கள். இந்த 5 தகவலையும் அனுப்ப சொல்லுங்கள். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ண சொல்லுங்கள். ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே அவங்களுக்கு லிங்க் வரும். 2 ஹவர்ஸ் தாண்டின பிறகு டெலிஃபோன் கால் எடுக்க சொல்லுங்கள். ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னால் அதில் எவ்வாறு லொகின் ஆகலாம், எப்படி உள்ளே வந்து படிக்கலாம் வழிகளை நான் காட்டி கொடுக்குறோம். எல்லாம் இப்போ ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே எல்லாம் முடியுது. அவ்வளோதான். இதுக்கு இந்த 5 தகவல் அனுப்பிவிட்டால் அவ்வளோதான். இந்த 2 ஹவர்ஸில் நீங்கள் கால் எடுக்க வேண்டியதான். இங்கே எல்லாம் கிளியராக இருக்குது. ரைட் மாணவர்கள், இவ்வாறு ஒரு ஏற்பாடு தான் இப்போ நான் செய்து வச்சுக்கிறேன். யாராவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இப்போ இவ்வாறு பிரச்சனைப்படுறாங்கன்னு சொன்னால் சொல்லிக்கொள்ளுங்க, கால் எடுக்க சொல்லுங்கள். விளங்குடா, உடனே நாங்கள் அதை கிளியர் பண்ணி விடுவோம்.
சரி மாணவர்களே, கவனமாக படிங்க. அடுத்தடுத்த வகுப்பில் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்குது. இந்த நாட்களை வீணாக்காமல் நான் சொல்ல போல் நல்ல டைம் எடுத்து அமைதியாக படிங்க. உங்களுக்கு 7ஆம் 8ஆம் 9ஆம் டியூட் அனுப்பப்பட்டிருக்குது. இன்னும் 10ஆம் 11ஆம் டியூட் இருக்குது. 7, 8, 9 உங்களுக்கு தெரியும். அட்சரத்தாளத்தில் ஐடமான நியமிப்பு சார்ந்த கேள்விகள். 10, 11 அமிலக்கார நியமிப்பு சார்ந்த கேள்விகள் MCQ. அவ்வளோதான். நாங்கள் அவ்வளோ செய்யிட்டோம். 5 டியூட்டும் இந்த நாட்களில் நாங்கள் செய்ய வேண்டியிருக்குது. செய்யிட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு 3ஆம் ஆளுக்கு முடிவடையும். இவ்வளோதான் நான் படிக்க வேண்டியிருக்கு. சரி மாணவர்களே, படிக்கிற தியரி விட உங்களுக்கு தெரியும், தியரின்றதாக கொஞ்சம் கேள்வி தான். இப்போ இன்றைக்கி படித்த தியரி நீங்கள் எழுதினா எவ்வளோ எழுதியிருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும். கேள்வி தான் செய்கிறோம், இதுதான் தேவை. விளங்குதா? கேள்விகள் மொண்டசூரி இல்லாமல் தரமான விளங்குதா? எந்த ஒரு எக்ஸாம் எப்படியும் செய்யக்கூடிய அளவுக்கு விளங்கு. இன்னும் நாங்கள் பாருங்கள் 2020 கேள்வி அளவுக்கு நாங்கள் இன்னும் வரையில வருகுது. நல்ல கேள்வி தான் மறுக்குது. மொண்டசூரியில் தரமான கேள்வி தான் மறுக்குது. அந்த தரத்துக்கு நாங்கள் பழகிடணும். சரி மாணவர்களே, இப்போ நாங்கள் அடுத்த 51ஆவது வகுப்பில் நாங்கள் தாக்கங்களை ஈடு செய்கிறது 4 வகையை முடிச்சுட்டீங்க. 5ஆம் 6ஆம் வகையை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். அநேகமாக 5, 6உடன் 7, 8 ஒரு 4 வகைகளை முடிக்கலான்னு நினைக்கிறேன். பார்ப்போம் 51ஆவது வகுப்பில். சரி மாணவர்களே, இப்போ நான் சொன்னதை கவனம் அடுத்த வகுப்புக்கு வரும்போது செய்து முடித்து தயாராக இருக்கணும். சரி மாணவர்களே.